வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான 25வது ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் 14-15 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில். மேட்ரிமோனி வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட், ஷாப்பிங், திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில். கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம், பேச்சரங்கம் என களை கட்டும் என்டர்டெயின்மெண்ட். அனைவரும் வருக. சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றத்திற்கு என்று ஒரு உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது. பட்டிமன்றத்தினுடைய பாணி என்னன்னா, அதை மறுத்து பேச வேண்டும். ஆனால் ஒரு பெரிய பெரிய விஷயத்தை பேசும் பொழுது அது மக்களிடையே நீர்த்து போகாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் கல்யாண மாலையினுடைய பேச்சரங்கம். ஆனால் கல்யாண மாலை பேச்சரங்கம் என்பது பட்டிமன்றத்திற்கு என்ன பார்வையாளர்கள் இருக்கின்றார்களோ, பட்டிமன்றத்தை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அந்த வகையில் கல்யாண மாலை பேச்சரங்கத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வணக்கங்கள். கல்யாண மாலையும் ரொம்ப பொறுப்பாக தாங்க செயல்படுறோம். எந்த விஷயத்தையுமே சரி யார் வேணால் பேசட்டும், ஏதோ ஒரு தலைப்பு அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறது இல்லை. கட்டாயமாக அது நல்ல விஷயமா இருக்கணும். அது எதுலேயுமே அலட்சியம் கிடையாது. உண்மையில் சொல்லப்போனால் இன்றைய தலைப்பும் அலட்சியம் வேண்டாமே அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பும் கூட. லட்சியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய எதிர்ப்பதம் தான் அலட்சியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாழ்க்கையிலும் நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி பயணித்தோம் அப்படின்னா அதற்கான என்னெல்லாம் வழிமுறைகளோ அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போனால் தான் நம்முடைய பாதை செம்மையாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு தலைப்பை எடுத்திருக்கோம். பொதுவாக இந்த ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசில் படித்த ஒரு பாட்டு நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், கட்டாயமாக ஞாபகம் இருக்கும். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். நம்ம யார் பேசினாலும் கருமமே கண்ணாயினார், இவன் பசியை பார்க்க மாட்டான், தாகத்தை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கிறவங்க. அலட்சியம் வேண்டாமே அப்படின்னா நாங்கள் என்னெல்லாம் தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மெய்வருத்தத்தை பார்க்க வேண்டும். நம்முடைய உடலும் நம்முடைய உயிரும் மிக மிக முக்கியம். நாம் ஒரு லட்சியத்தை அடைவோம், ஆனால் அந்த லட்சியத்தை அடையும் பொழுது நமக்கு ஆரோக்கியமே இல்லை நம்மளால் உயிரோடையே இருக்க முடியாதுன்னா அது என்ன லட்சியம்? அது மாதிரி உயிர் எவ்வளவு முக்கியம், உணவு எவ்வளவு முக்கியம், உறவுகள் அப்படி போகிற போக்கில் தட்டிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த உறவுகளுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் மேலே இன்று இளைய சமுதாயத்திற்கு மிகவும் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து அப்படின்னா உறக்கம் எவ்வளவு முக்கியம். நம்ம ஊரை பற்றி நமக்கு எவ்வளவு அலட்சியம். எங்கள் ஊரில் எல்லாம் இப்படி தான், எப்போ பார்த்தாலும் மாடி இப்படி போயிட்டுருக்கோம், நாங்கள் உங்களுக்கு டிசிப்ளினே கிடையாது அப்படின்னு நாம் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் வெளிநாட்டில் காலடி எடுத்து வைத்தால் தான் தெரியும் நம்ம ஊர் நமக்கு எவ்வளோ பாதுகாப்பான ஊர்னு. இப்படி எல்லா விஷயத்தையும் பேசுவதற்காக மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கி இந்த கல்யாண மாலையினுடைய பேச்சரங்கத்திற்குள் செல்கின்றோம். சாமுத்திரிக்கப்பட்டு சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு. ஃபஸ்ட்டு பேசக்கூடிய டாபிக் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உயிர் தானே. அப்போ உயிரை பற்றி தான் நமக்கு பேசணும். உயிரை பற்றி யார் பேச முடியும்? உயிரை பாதுகாப்பவர்கள் தான். நம்ம என்ன ஒரு மோசமான நிலையில் போனால் கூட நம்ம காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்புகிறாங்களே அந்த மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் பேசினால் தானே சரியாக இருக்கும். அதிலும் குறிப்பாக நமக்கு ஒரு பெரிய சர்ஜரி நடக்கிறதுனா நமக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நம்ம அப்படியே மயக்க நிலையிலேயே வச்சு நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அது மயக்கவியல் துறையை சார்ந்தவர்கள் தான். அந்த வகையில் மயக்கவியல் துறையில் தலைமை பொறுப்பில் இருக்கும் டாக்டர் பாலா வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் உயிர் பற்றி பேச இருக்கின்றார். அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் கோவையின் பெருமை மிகு மனிதர் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஏன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்தியன் சொசைட்டி ஆஃப் அனஸ்தீசியாலஜி அதில் நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அதாவது நார்த் இந்தியாவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, இல்லை சவுத்லேயே எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ டாக்டர்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ பெரிய காம்படிஷன் இருந்திருக்கும், இல்லை சென்னையை சேர்ந்தவங்க இல்லை மும்பையை சேர்ந்தவங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதை எல்லாம் தாண்டி இந்த கங்கா மருத்துவமனையின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருக்காருன்னா அது கோவைக்கு கிடைத்த பெருமை. அது டாக்டருக்கு கிடைச்ச பெருமைங்கிறத விட கோவைக்கு கிடைத்த பெருமை. அப்பேற்பட்டவர் இல்லைம்மா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், 4 சர்ஜரி இருக்குது அப்படின்னு சொல்லாமல் இல்லை கோடிக்கணக்கானவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு
அது மட்டும் இல்லை, இந்த கண்டென்ட்லாம் இப்படி வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு அலட்சியம் வேண்டாமேங்கிறதுக்கு அவர் தான் உதாரணம். எதை பற்றியும் அலட்சியப்படுத்தலை. நான் இந்த கருத்துக்களை கூற இருக்கேன், சரியாக இருக்குமா அப்படின்னு அவ்வளோ பெரிய டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அந்த வகையில் நாங்கள் எல்லாம் பெருமை கொள்ளும் டாக்டர் பாலா வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் முதலில் அலட்சியம் வேண்டாமே உயிரில் என்பதை பற்றி பேச வருகின்றார். உயிர் கொங்கு மண்டலத்தின் உயிர் கோவை மாநகரம். இந்த அருமையான கோவை மாநகரத்தில் எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப புதுசுங்க. கோவையில் நடக்கிற கல்யாண மாலையில் நீங்கள் தான் பேசணும், உயிரை பற்றி பேசணும், அலட்சியம் வேண்டாமேன்னு தலைப்பில் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ராஜா சார்கிட்ட கேட்டேன், நான் அகடமிக் டாக்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி பேசினதே இல்லை டாக்டர் வாங்க, இது புது விளையாட்டு அரங்கம், புது பிளே கிரவுண்டு, விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அது சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், நீங்கள் தாங்க ஓப்பனிங் பேட்ச்மேன்னு சொன்னார். அப்புறம் எனக்கு உடனே கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துச்சு. அவர் உள்ளே நுழையும் போது அவர்கிட்ட கேட்டேன், சார் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணும்போது உள்ளே போகும்போது ஒரே விசிலும் கைத்தட்டலுமா இருக்கும், எனக்கும் அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். கவலையே படாதீங்க, கிடைக்க வச்சிடுறேன்னு சொன்னார். அது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்புறம் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், இந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் உள்ளே நுழைஞ்சதுமே 4, 6ன்னு அடிச்சுட்டே இருப்பார். பட் ஒரு தடவையும் மேலே சூரியனை பார்த்துட்டு அடுத்த பால் அப்புறம் தான் பார்ப்பார். எவ்வளோ பேர் அது பார்த்துருக்கீங்க? ஒரு பாலுக்கும் மேலே பார்ப்பார். அப்புறம் நான் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், நம்ம இது சாயங்காலம் நடக்குது, எங்கே போய் பார்க்குறதுன்னு. அவங்க சொன்னாங்க, கவலையே படாதீங்க, இது சன் டிவி ஆச்சே அப்படின்னாங்க. மேடம், நீங்கள் இந்த கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த தலைப்பில் ஊர் கொடுத்துருக்கீங்க. ராஜா சார் சொன்னார், கோயம்புத்தூரில் ஒரு வீடு கட்டணுன்னு தானே எனக்கு ரொம்ப ஆசை, அந்த அளவுக்கு எனக்கு காசு சேரலன்னு சொன்னார். அப்போ அவரே சொல்கிறார், இதுதான் சிறந்த ஊருன்னு சொல்கிறாரு. பாரதி பாஸ்கர் மேடம் உறக்கத்தை பற்றி பேசுகிறாங்க. கரண்ட் இல்லாமல் தூங்கக்கூடிய ஒரே ஊர் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தாங்க. ஜெயந்த் ஸ்ரீ மேடம் உறவை பற்றி பேசுகிறாங்க. கோயம்புத்தூருடைய பாஷை வாங்க போங்க, திட்டும்போது கூட ஏங்க இப்படி பண்ணுறீங்க, அது அந்த இங்கே வந்ததுனால உறவுகளை மேம்படுத்தும். நம்ம சிவராமன் சார் உணவை பற்றி பேசுகிறாரு. கோயம்புத்தூரில் கிடைக்கிற மாதிரி அருமையான உணவு எந்த சிட்டிலையும் கிடைக்காது இப்போ. அதனால தான் சாட்டர்டே சண்டே யாருமே சமைக்கிறதில்லை இப்போ. ஸோ ஊர், உணவு, உடை, உறவு எல்லாத்துக்கும் பொதுவானது கோவை மாநகரம். அதனால் நீங்கள் 25 வருஷத்துக்கு இங்கே கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜா சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க, இதான் ஃபஸ்ட்டு டைம் பேசுகிறேன், எனக்கு எப்படி பேசுகிறதுன்னு தெரியாது அப்படின்னாரு. நீங்கள் என்ன மாதிரி ஒரு அரைக்கை ஷர்ட் போட்டுக்கோங்கன்னு சொன்னார். அதனால் நான் இது மாதிரி ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஒரு அரைக்கை ஷர்ட் போட்டுட்டேன். அப்புறம் ரொம்பலாம் பயந்துக்காதீங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவரோட பேசுகிற மாதிரி சாதாரணமாக பேசுங்கன்னாரு. நான் அது உடனே தலையாட்டினேன். அப்புறம் தான் யோசித்தேன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவரோட பேசி எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அது அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப, உயிரை காக்கக்கூடிய தன்மை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவருக்கு தான் இருக்குது. ஒரு எமர்ஜென்சினா அவர்கிட்ட தான் நம்ம போய் கேட்க முடியும். அதனால் சார் நீங்கள் சொன்ன விஷயத்தினால இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் சார், பக்கத்து வீட்டில் எல்லாம் பேசி உறவு கொண்டாடணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன் நான். ஏன்னா அது உயிரை காக்கும். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். மயக்கவியல் துறை என்பது மருத்துவத்துறையில் மிகவும் முக்கியமான துறை. பல உயிர்களை உயிருடன் காப்பது இந்த மயக்கவியல் துறை. லிவர் சுத்தமாக கெட்டு போச்சுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னா அதுக்கு புது வகையான மயக்கவியல் கொடுக்கறது இப்போது வந்திருக்கு. அதே மாதிரி இருதயத்தை மாற்றுறது, நுரையீரலை மாற்றுறது, கல்லீரலை மாற்றி அப்புறம் சிறுகுடலை மாற்றுறது எல்லாமே இப்போ மாற்ற முடியும். எல்லாம் பழுதடைஞ்சதுக்கப்புறம் மாற்றணுன்னா அவ்வளோ கிரிட்டிக்கலாக இருப்பாங்க. ஸோ அப்போ அதில் மயக்கவியல் துறையில் நடந்த ஒரு ரெவல்யூஷன்னால தான் இதெல்லாம் செய்ய முடியுது. அது செய்யணுன்னா மயக்கவியல் துறையை அவங்க எங்கள் துறையாக எடுத்ததுக்கு அலட்சியம்ங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பேஷண்ட்டோட பிபி எப்படி இருக்குது, பல்ஸ் எப்படி இருக்குது, ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குது, எவ்வளோ ரத்தப்போக்கு இருக்குது, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டெல்லாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும். ஒரு செகண்டும் அதை பார்த்து அதை உயிரோடு திருப்பி கொண்டு வர வேண்டியது மயக்கவியல் துறையோடைய.
ஆனால் இதையெல்லாம் நினச்சி நம்ம வந்து ஐயோ ரொம்ப டயர்ட் ஆகிடும், ஐயோ இந்த மயக்கவியல் துறை ஏன் எடுத்தோம், 8 மணி நேரம் 10 மணி நேரம் இப்படி இருக்கணும் அப்படின்னு எப்போ மனசுக்கு தோணுதோ அப்போ உடனே நாங்கள்லாம் வந்து இந்திய இராணுவத்தை தாங்க நினச்சிப்போம். இந்திய இராணுவம் இல்லைன்னா நம்ம ஊரில் நல்ல உறக்கத்துடன் உடைமைகளை உண்டாக்கி உறவு கொண்டாடும் நமக்கு யாருக்குமே இருக்காதுங்க. ஸோ அதனால் அவங்க செய்கிற வேலையில் நம்ம செய்கிற வேலை ஒன்றுமே கிடையாது. எப்போ நம்ம கஷ்டமான நாள்னு என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி இந்திய இராணுவத்தை பற்றி, இராணுவ வீரரை பற்றி நினச்சிட்டா போதும், நம்ம செய்கிறது ஒன்றுமே இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நான் வந்து கங்கா மருத்துவமனையில் இருக்கேன், ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல். அது டெய்லி ஃப்ராக்சர்ஸு, அதில் 80 வயசு 90 வயசு ஆனப்புறம் தேங்க்ஸ் டு த டெவலப்மெண்ட் இன் மெடிசன் 80 90 100ங்கிறது இப்போ சர்வ சாதாரணமாயிடுச்சு. 70 வயசில் ஒருத்தர் அடிபட்டு வந்தேன்னா 70 வயசு தான் ஆச்சு, சின்ன வயசு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நம்ம முன்னேறிட்டோம். இது பட் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இத்தனை வருஷமாக நீங்கள் எல்லாரும் நம்ம உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்புன்னு எதை நினைப்பீங்க? ஹார்ட். சில பேர் நினைப்பாங்க பிரெயின், லங்ஸ், அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். உலகத்தில் புதுசாக ஒரு ஐடியா இப்போ வந்திருக்கு. ஹார்ட்டு, லங்கு, பிரெயின் இது எல்லாத்தோட ஒரு மனிதனுக்கு முக்கியமானது அவனுடைய தசைகளும் எலும்பும் தான். என்னைக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு பாதிப்பு வருதோ அன்றைக்கே உயிர் போயிடுச்சு. என்னைக்கு யூ ஆர் டிபெண்ட் ஆன் மற்றவங்கள நடக்க முடியாமல் ஸ்டேஜுக்கு போனான்னா அது ப்ராப்ளம். சார்கோபீனியா கூகுள் பண்ணி பாருங்கள். சார்கோபீனியானா மசில் வேஸ்ட் ஆகிறது. ஆஸ்டியோபொரோசிஸுங்கிறது எலும்பு சுத்தமாக சாஃப்ட் பட்டர் மாதிரி ஆகிடும், அந்த கடினமான எலும்பு சாஃப்ட் ஆகிடும். ஏன் இது சொல்ல வரேன்னா, 30 வயசுலேயும் 40 வயசுலேயும் நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கிறோமோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் 70 and 80 இயர்ஸ். அதனால் இந்த தசைகளை தளர்ச்சியாக விடாதீங்க. அப்புறம் எலும்பு சக்தி வாய்ந்த இருக்கணும்னா சன்லைட் வேணும். ஸோ 20-30 வயசுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணுறதும் வெளியில் போய் நின்று சன்பாத் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். சார்கோபீனியாவும் ஆஸ்டியோபொரோசிஸும் இல்லைன்னா உங்களுடைய ஹார்ட்டு, லங்கு எல்லாமே சிறப்பாக வேலை செய்யும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணுன்னா, வாக்கிங் போகிறது, சன்பாத் எடுக்கிறது, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கிறது எல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் எக்ஸசைஸ், இவ்வளோ தூரம் சன்லைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்தானே இந்த ஹார்ட், லங்கு ப்ராப்ளம் எல்லாமே போயிடும். கடைசி நாள் மட்டும் நடந்து சாகணுங்கிற மன உறுதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஹார்ட்டு, லங்கு எப்போவுமே இளமையாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான செய்தி. அலட்சியப்படுத்த வேண்டாம். சின்ன வயசில் அலட்சியப்படுத்தினா பின்னாடி பெரிய ப்ராப்ளம் தரும். இந்தியாவில் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம், இந்த சர்ஜரிக்கு வரவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம், கசக்கும் ஒரே இனிப்பு சக்கரவியாதி தாங்க. எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி 500-600ன்னு வச்சுக்கிட்டா நான் ரொம்ப பெரியவன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் சுகர், டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் சதமே அடிக்கக்கூடாதுங்க, 90லேயே வச்சுக்கணும். 90ல் வச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமைஞ்சிடும். அதனால் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு அலட்சியப்படுத்த வேண்டாம். ஏன்னா டயபெட்டிஸுங்கிறது ஒரு ஆர்கன், எல்லா இரத்த குழாயும் சின்னது பண்ணி எல்லா ஆர்கன்ஸுக்கும் போகிற ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணிடும். ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், அதுவும் 2% போகவே கூடாதுங்க. 100லேருந்து 140க்குள்ளே வச்சுக்கலாம் சிஸ்டாலிக். ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதிகமாக இந்தியாவில் பார்க்கக்கூடியது. அலட்சியப்படுத்த வேண்டாம். நீங்கள் 40 வயசை தாண்டினா அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சுகரும் பிபியும் செக் பண்ணிடணும். இது உங்களுக்கு நிஜமாக பல ஆண்டுகள் வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது வழிவகுக்கும். அடுத்தது நான் முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிறது எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்குது. இறைவன் அவ்வளோ அழகான உறுப்புகளை நம்ம தந்திருக்காங்க. நாங்கள் இந்த அனஸ்தீசியா கொடுக்கும்போது முதல்ல ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது பார்த்தா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நுரையீரலையும் கல்லீரலையும் காலி பண்ணக்கூடிய 60 வயசில் ஆக்சிஜனோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஸ்மோக் பண்ணலாம். 50 வயசுக்கு மேலே எண்ணெயே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணலாம்.
இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெசேஜ். இந்த ரெண்டையும் உங்கள் அகராதியிலிருந்து எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்யாண மாலையை ரொம்ப சிறப்பாக சேவை செஞ்சிட்ருக்கு. நிறைய அம்மா அப்பா இங்கே இருப்பீங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கல்யாணம் ஆகிறது ரொம்ப முக்கியம். கல்யாணம் ஆனது அடுத்தது அம்மா அப்பாவுக்கு என்ன தோணுது? தாத்தா பாட்டி ஆகணும் அப்படிங்கிறது. இந்திய பண்பாடு மேற்கத்திய பண்பாடுக்கு மாறி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அதனால் கல்யாணம் பண்ணுற வயசை தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம். ஃபர்டிலிட்டிங்கிறது குழந்தை பிறக்கிறதுக்கு எது வழிவகுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு விமனுக்கு 25-26 வயது தான் சிறந்த வயது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இந்தியாவில் கம்மியாயிடும். எல்லாரும் 23 வயசு 24 வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு 25-26 குழந்தை. இந்தியன் கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஷோஸ் ஃபர்டிலிட்டி ரேட் அட் இட்ஸ் பெஸ்ட் when they are 25 to 26. அதனால் உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் எவ்வளோ தான் நான் செட்டில் ஆன அப்புறம் தான் பண்ணுவேன், பிஹெச்டி முடிச்சுட்டு தான் பண்ணுவேன், அப்படியெல்லாம் சொன்னாலும் வாழ்க்கை நல்லா அமையணுன்னா, ஆரோக்கியமாக இருக்கணும்னா குழந்தைகள் வேணும். அவங்க ஒரு புது உயிரோட்டத்தை கொண்டு வருவாங்க வீட்டுக்குள்ளே. ஸோ அதை நடக்கணுன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ண வைக்கணும். 30 வயசு மேலே போகும்போது ஃபர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கடவுள் கொடுத்த படைப்புகளில் மிக சிறந்த படைப்பு மனித படைப்பு. இப்போ நான் இது சொல்லும்போது மைக்ரோ செகண்ட் தான் இங்கிருந்து உங்கள் காதுக்குள்ளே போய் அங்கிருந்து நர்வஸ் சிஸ்டம் வழியாக போய் பிரெயினுக்கு சொல்லி இது ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி அந்த பிரெயின் திருப்பி மெசேஜ் அனுப்பிச்சு கைத்தட்ட வைக்குது. மில்லி செகண்ட்ஸ் தான் இது. எவ்வளவுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும், எவ்வளோதான் ரொபாட்டிக்ஸ் வந்தாலும், இதை எந்த ரொபாட்டிக்னாலையும் இதை அசைக்கவே முடியாது. மனித உயிரும் உடலும் போல எந்த ஒரு கிரியேஷனும் இது மட்டும் கடவுள் பண்ணதில்லை. இவ்வளோ கொடுத்த இந்த கிரியேஷன் கடவுள் நமக்கு கொடுத்ததை வந்து நம்ம நாட்டுக்காக தியாகம் செய்ய வேணும். ஆர்மி சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்ம இந்திய நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்ற அலட்சியப்படுத்தாமல் லட்சியத்துடன் கல்யாண மாலையை போல் எந்த தொழிலை செஞ்சாலும் அதில் சிறப்பாக இருக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கணும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்துல் கலாம் அவர்கள் எங்கள் கங்கா மருத்துவமனைக்கு வந்திருந்தார். அப்போது அவர் சொன்னார், இந்தியா வல்லரசு நாடாக 2020 மாறணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் ஆமாம் ஆமான்னு ஒரே கைத்தட்டல். இது அப்புறம் ஒவ்வொருத்தரையாக கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் சொன்னாங்க, நான் ரூரல் ஏரியாவில் போய் சர்வ் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன். அவர் எந்த பதிலுக்கும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. கடைசியில் அவர் சொன்னார், நீ இன்ஜினியராக இருந்தால் உலகத்தில் தலை சிறந்த இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கணும். டாக்டராக இருந்தால் நீ தலை சிறந்த டாக்டராக இருக்கணும்னு நினைக்கணும். ஆர்கிடெக்டாக இருந்தால் தலை சிறந்த ஆர்கிடெக்டாக இருக்கணும்னு நினைக்கணும். ஒவ்வொருவரும் அவர் செய்யும் தொழிலை தலை சிறந்த தொழிலாக உலக அளவில் எடுத்து சென்றோமானால் இந்தியா வலிமையான நாடாக மாறும். அதனால் அலட்சியப்படுத்தாமல் ஒரு அருமையான பவர்ஃபுல் உடம்பை, இந்த உடம்பில் தான் உயிர் குடியிருக்கு, நம்ம உயிர் குடியிருக்கும் வீட்டை அழகாக வச்சுட்டு ஒரு வலிமையான உடம்பும் திறமான மனதுடனும் எதையும் அலட்சியப்படுத்தாமல் லட்சிய நோக்கோடு கல்யாண மாலையை போல தினம் தினம் சேவை செய்து இங்குள்ள அனைவரும் ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழ்ந்து லெஜெண்டரி லைஃப்னு சொல்வோம். லெஜெண்டரி லைஃபோட எக்ஸாம்பிள் என்னென்னா, இருக்கும்போதோட இல்லாமல் நம்ம இறந்து போகும்போது பார்க்க வரவங்கெல்லாம், ஐயோ இவர்னால எவ்வளோ எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் அவ்வளோ ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய வாழ்க்கை நாம் அனைவரும் வாழ வேண்டும். உங்கள் கல்யாண மாலை இன்னும் பல பல வருடங்கள் பல உயிர்களை இவ்வுலகுக்கு கொடுத்து இவ்வுலகத்தை நல்ல உலகமாக மாற்ற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி டாக்டர். பொதுவாக நம்ம எல்லோரும் ஒரு குற்றச்சாட்டு வைப்போம், டாக்டர்ஸ் எழுதினாலும் புரியாது, பேசினாலும் புரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மை புரிய வைத்து, நான் கூட இப்போ நினச்சிட்டேன், ஐயோ இன்னைக்கு காலம்பரம் பார்க்கும்போது கூட 110 இருந்தது, நம்ம போய் 90 ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டேன்.
அந்த வகையில் எல்லாரையும் கனெக்ட் பண்ண வச்சார். தண்ணி அடிக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க, ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நாளாக தான் அடிக்காமல் இருக்கணும்பா அப்படின்னு யோசிப்பாங்க. பிபி இருக்கிறவங்க யோசிப்பாங்க, சுகர் இருக்கிறவங்க யோசிப்பாங்க, இல்லாதவர்கள் நம்முடைய உடம்பை இப்படியே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பார்கள். அப்படி எளிமையாக இயல்பாக எல்லோர் மனதிலும் போய் சென்று சேரும்படி பேசிய டாக்டருக்கு கல்யாண மாலை சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை உங்கள் மிகப்பெரிய கரவொலியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து வரப்போகிறதும் ஒரு டாக்டர் தான். ஆனால் அந்த டாக்டர் உங்கள் எல்லோருக்கும் மிக மிக பரிச்சயமானவர். நாம் என்ன பேசுகிறோமோ அதே மாதிரி வாழ்ந்து காமிக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டாக்டர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 ஆண்டுகளாக பொதுவெளியில் இருக்கின்றார். எழுதினப்புறம் பேச வந்தார். கல்யாண மாலை மேடையில் 2015ஆவது ஆண்டு நாங்கள் கூப்பிட்டோன்னு நினைக்கிறேன். முதல்ல கல்யாண மாலை மேடையில் வந்து பேசினார். அவர் அன்னைக்கு என்ன பேசினாரோ அதை தொடர்ந்து வெவ்வேறு உருவங்களில் வெவ்வேறு ரூபங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார். நல்ல உணவை சாப்பிடுங்க, நல்லா இருங்க, ஆரோக்கியம் இருங்க, வாழ்க்கையை கெடுத்துக்காதுங்க, வணிகத்தை பார்த்து கெட்டு போயிடாதீங்க, நல்ல விஷயங்களை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறாரு. அவருடைய மகளுக்கு அவர் சமீபத்தில் திருமணம் செய்தார். என்ன உணவு கொடுத்தார் அப்படின்னாக்க, அவர் எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறாரோ, எது ஆரோக்கியத்திற்கு சிறந்தது, எது நமது நாட்டுக்கு சிறந்தது, எது நம்முடைய மக்களுக்கு சிறந்தது என்று பேசி கொண்டிருக்கிறாரோ அந்த உணவை ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பரிமாறினார் என்பது மிகப்பெரிய சிறப்பு. அவர்தான் உணவை பற்றி பேச முடியும். அவரை தவிர வேறு யாரும் பேச முடியாது. டாக்டர் அவர்கள் உணவில் அலட்சியம் வேண்டாமே என்று பேச வருகின்றார். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மேடையில் பேசுவது என்பது உற்சாகத்தை மிகப்பெரிய அளவில் வரவழைத்துவிடும். மிக மிக முக்கியமான ஒரு சொல்லை எடுத்திருக்கிறார்கள், அலட்சியம் வேண்டாம் என்று. அந்த அலட்சியம் வேண்டாம் என்றால் அக்கறை வேண்டும், கரிசனம் வேண்டும், சிறு மெனக்கெடல் வேண்டும். அந்த அக்கறையும் கரிசனமும் மெனக்கெடலும் எந்த இடத்தில் எந்த விஷயத்தில் இருக்கிறதோ அது மிகச்சிறப்பாக மிளிர்ந்து வரும். அந்த அடிப்படையில் கல்யாண மாலை எடுத்துக்கொண்டால் கூட திருமண வாழ்க்கையினுடைய அக்கறை தான் அது. திருமண வாழ்க்கை மீதான ஒரு கரிசனம் தான், அதற்கான ஒரு மெனக்கெடல் தான். 2 நாட்களாக இங்கே நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு சிறு மானுடத்தின் மீதான மெனக்கெடல், இந்த மானுடத்தின் மீதான சிறு அக்கறை மிகச்சிறப்பாக குடும்பங்களாக, இந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பு 1500 ஆண்டுகளாக எவ்வளவு சிறப்பாக இங்கே வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு பங்களிப்பு தான் அந்த கல்யாண மாலையினுடைய கரிசனம். அந்த வகையில் எப்படியெல்லாம் அக்கறையாக இருக்க வேண்டும், அந்த அக்கறை அந்த காலத்திலிருந்து எவ்வளவு குட்டி குட்டி விஷயங்களில் நம் தமிழ் சமூகம் பார்த்திருக்கிறது என்று பார்க்கும்போது வியக்க வைக்கிறது. உணவு என்று எடுத்தவுடனே என் மனதில் உடனே பட்டது முதலில் ஆசாரக்கோவை நூல் தான். அந்த ஆசாரக்கோவை நூல் ஒரு சிறிய விஷயத்தில் அவர்களினுடைய அக்கறையை யோசித்து பார்த்தேன். அந்த புலவர் நின்று உண்ணார், கிடந்து உண்ணார். ஒரு சின்ன விஷயம், படுத்து கிடந்து சாப்பிடாத, நின்றுக்கிட்டு சாப்பிடாத, சிறப்பாக இருந்தாலும் அதிகம் சாப்பிடாத. எவ்வளோ ஒரு சிறிய விஷயம். நின்று உண்ணாத, கிடந்து உண்ணாத. நம்ம வீட்டில் பிள்ளைங்க சோஃபா மேலே காலை தூக்கி இப்படி போட்டுட்டு அப்படியே மேட்ச் பார்த்துட்டு சிப்ஸை சாப்பிட்ற ஒரு விஷயம் எவ்வளவு வலிக்கிறது. அதை 1500 வருஷத்துக்கு முன்னாடி கிடந்து உண்ணார் என்று சொல்லியிருக்காங்க. நண்பர்களை, நாம் மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு சிறு அலட்சியம் கூட ஒரு பேரிழப்பை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நாம் அத்தனை பேரும் பயணித்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை எடுத்துக்கலாம். குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒரு முழுமையாக ஒரு தாயினுடைய கரிசனம் முதலில் வெளிப்படுவது தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பித்து ஒரு கூடுதல் உணவை 6 மாதங்களில் இருந்து ஆரம்பித்து கொடுக்கும்போது எவ்வளவு அக்கறை தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கி சில நேரங்களில் பார்க்கும்போது குழந்தைய ஏதோ மயக்கவியல் நிபுணர் சொல்கிற மாதிரி ஏப்ரன் கட்டி ஒரு சின்ன குழந்தைக்காக ஒரு சேர் மாதிரி ஒன்று வீட்டில் வச்சு அது ஏதோ ஆப்ரேஷனுக்கு போகிற மாதிரி இப்படி உட்காந்துருக்கு. அதுக்கு ஒரு பெரிய கிடுக்கியை வச்சு வாய்க்குள்ளே இப்படி இடுக்கி யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் எப்படி இருந்தது? பாட்டி அப்படி ஒக்கலில் வச்சுருப்பாங்க. ஒக்கலை வச்சு அம்மா கிட்ட சாப்பிடாது, அப்பா கிட்ட சாப்பிடாது, ஆனால் பாட்டி கிட்ட சாப்பிடும். அந்த பாட்டியினுடைய கரிசனம், அவங்களுடைய மெனக்கெடல், அந்த உணவை குழைத்து கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு சோரை அடிக்கடி நான் நிறைய வீடுகளில் நிறைய ஊர்களில் போகும்பொழுது அந்தந்த ஊர் சாப்பாடை பற்றி யோசித்து கொண்டே இருப்பேன். இங்கே நிறைய நேரம் சொல்லும்போது எங்கள் ஊரில் அரிசியும் பருப்பு சோறு எவ்வளோ நல்லது தெரியுமா அப்படின்னு கொங்கு மண்டலத்தில் சொல்லுவார். பல நேரத்தில் எனக்கு அது ஒரு தடவை சாப்பிட்ணும்ப்பா. ஒரு கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒருத்தவங்க வீட்டில், அந்த வீட்டில் அந்த அம்மா அவங்க குழந்தைக்கு
அந்த அரிசி பருப்பு சோறை உருண்டையாக உருட்டி எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு தவாவில் செய்த உணவை எல்லாருக்கும் உருட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு உடனே அதை எனக்கு ஒரு கையில் கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தேன், இருந்தாலும் கையை நீட்டி அரிசி பருப்பு சோறுனோடனே கையை நீட்டிட்டேன். அதை நீட்டி கொடுத்தாங்க. எப்படிமா செய்கிறீங்க? அது வெறும் அரிசியும் பருப்பும். அந்த காலத்தில் தட்டைப்பயிர் வைத்து செய்தார்கள். இன்றைக்கு தோரம் பருப்போ பாசி பருப்போ அதை வைத்து வெறும் வெங்காயம் வரமிளகாய் வச்சு செய்யக்கூடிய ஒரு உணவு. ஆனால் அதை அவர்கள் உருட்டி கொடுத்து அன்போடு கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தில் தான் அக்கறையும் கரிசனமும் அந்த அரிசியும் பருப்பு சோறை கொண்டு போய் சேர்க்குது. குழந்தைக்கு அதே அரிசியும் பருப்பு சோறை கொடுக்கும்போது அந்த அம்மா அந்த பாட்டி ஒன்று சொல்லுவாங்க, அடிச்சட்டி ஆன போல. அது என்ன அர்த்தம்? அடிச்சட்டி ஆன போலன்னா அந்த வலிச்சு கடைசி அடிச்சட்டி, இந்த அடிச்சட்டியினுடைய பருப்பை குழைத்து அந்த விரலினுடைய விளிம்பில் எடுத்து வாயில் கொடுக்கும்போது ஆன மாதிரி ஒரு வடி. அதுதான் அக்கறை நண்பர்களே. தொலைத்து விட்டோம் இதை. ஆனால் இந்த ஒரு சாதாரண எளிய உணவு என்பதால் அது ஒன்றும் இழக்காரமான உணவு அல்ல. அதுலேயும் புரதம் நிறைய இருக்குது. பருப்பில் இல்லாத புரதமா? அதை நெய் ஊற்றி கொடுக்குறாள், அந்த நெய்க்கு எவ்வளவு தேவையான கொழுப்பு இருக்கிறது, எவ்வளவு அதனுடைய கார்போஹைட்ரேட் இருக்குது, அதுவும் மிகச்சிறந்த உணவு தான். ஆனால் அந்த அக்கறையை தொலைத்து விட்டோம். அந்த அலட்சியத்தை நாம் விட்டொழியணும். நாம் இப்படியான விஷயத்தை கொடுக்கும்போது ஊட்டச்சத்து மட்டுமல்ல, அந்த தாய்க்கும் பாட்டிக்கும் பிள்ளைக்குமான உறவும் சேர்த்து ஊட்டப்படுது. அதுதான் இந்த சமூகத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு தேவை. சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். பரிமாறல் தொலைந்து போயிடுச்சு இந்த ஊரில். எப்படி பரிமாறுறாங்க ஒவ்வொரு சமயங்களில். ஒரு மனைவியோ கணவனோ, ஒரு மனைவி உட்கார்ந்துருக்கும் போது கணவன் எழுந்துராத இந்த கடைசி தோசை எடுத்துகிட்டு வந்துடுறேன், முருகலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும்போது அதில் வெளிப்படக்கூடிய பசி மட்டுமா ஆறும், அந்த பரிமாறலில் அன்பு குளிக்கும். உணவு என்பது வயிற்றை மட்டும் நிரப்பக்கூடிய விஷயம் இல்லை, உணவு மனசை நிரப்பக்கூடிய விஷயம். அது பரிமாறலில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த பரிமாறலை தொலைத்து விட்டோம். பரிமாற வேண்டும். இவ்வளோ உயரம், கரண்டி உயரம் தான் இருக்கும் ஒரு பிள்ளை. அது கரண்டி தூக்கிட்டு அப்பா நான் ஊற்றுறேன்னு கொஞ்சம் கை கால் சட்டையெல்லாம் சேர்த்து ஊற்றி விடும். ஆனால் அதில் எவ்வளவு மனநிறைவு நமக்கு வரும். எங்கே போச்சு அது? பரிமாறல் வேண்டும். நாம் அலட்சியமாக இருந்து யாரோ நம்மெல்லாம் சில நேரத்தில் வீட்டுக்கு வரும்போது செத்துப்போன தோசை இருக்குது, இப்படி விரைச்சி கை காலெலாம் விரைச்ச மாதிரி தோசை இருக்குது. 2 தோசை இப்படி மேலே ஆப்பம் மாதிரி எந்திரிச்சிருக்கும். அது ஆப்பமா தோசையா தெரியாது. எப்போமோ யாரோ சுட்டு போட்டதை எடுத்து சாப்பிட்றது, அதுக்கு பேர் உணவு அல்ல. உணவு அதை தாண்டி ஒரு அன்பும் கரிசனமும் அக்கறையும் சேர்ந்த விஷயம். தொலைத்து விட்டோம் நண்பர்களே. பரிமாறல் இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம். ஒரு ஆரஞ்சு மிட்டாயை கடிச்சுக்கிட்டு, மாப்பிள்ளை நீ கொஞ்சம் வச்சுக்கோ நான் கொஞ்சம் வச்சுக்கோ, உடச்சி ஒன்று கொடுத்தானே ஸ்கூலில், இன்றைக்கு வரைக்கும் அவன் நெஞ்சுக்குள்ளே இருக்கான் இல்லையா, அது ஒரு ஆரஞ்சு இல்லை தான். அதை உடைத்து கொடுத்த அந்த பையன் இன்றைக்கும் மனசில் ஒட்டி கொண்டு இருக்கிறான். பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு இன்றைக்கி 5 பேர் சேர்ந்து உட்காந்து கூகுளில் படம் பார்க்குறானுங்க. அவன் வீட்டில் இருக்கான், இன்னொருத்தன் வீட்டில் இருக்கான். நான் என் பிள்ளைகிட்ட கேட்பேன், எப்படா ரசிக்கிறீங்க? எல்லாரும் ஸ்க்ரீனில் மட்டும் இருக்கானுங்க. 5 பேர் சேர்ந்து நாங்கள் கூட்டணியாக படம் பார்க்கோங்கிறான். தோளில் கை போட்டு சாப்பிட்ட சமூகத்தை தொலைத்து விட்டோமே. தோளில் கை போட்டு உட்கார்ந்து நம்ம படம் பார்த்து எவ்வளோ ரசித்தோம். ஒருவேளை தொழில்நுட்பம் பல்வேறு விஷயங்களில் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த மாதிரி அக்கறைகளையும் இந்த மாதிரி ஒரு கரிசனங்களையும் தொலைத்து போனது வலி நிறைந்த ஒரு விஷயம். நண்பர்களை, இதை தாண்டி இன்னொரு விஷயம், ரொம்ப 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 வலி நிறைந்த விஷயம். நம்ம நாட்டில் எவ்வளவு பசியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்குறோம். உலகத்தில் பசியோடு இருப்பவர்களில் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய, ஒரு வேளை கூட சாப்பாடு இல்லாமல் இருக்க ஒரு கூட்டத்தில் நாமளும் இருக்கோம். ஆனால் நம்ம நாடு தான் உலகத்தில் 2வது இடத்துல அதிக அளவில் உணவை வீணாக்குபவர்கள் கூட்டம் நம்ம தான். எவ்வளோ தெரியுமா? 70 மில்லியன் மெட்ரிக் டன், சரியாக 68.7 மில்லியன் மெட்ரிக் டன் 2023 டேட்டா நாம் ஒரு வருடத்துக்கு வீணாக்குறோம். இங்கிலாந்து நாட்டின் ஒரு வருட தேவை அது. அவ்வளவு சாப்பாடை நம்ம வீணாக்குறோம். நம்ம வீணாக்கிறத பெரிய தொழில் கிடங்குகளில், உணவு கிடங்கிகளில் வீணாகிறத ஒரு பக்கம் விட்டுருவோம். தினம் தினம் வீட்டில் எவ்வளவு வீணாக்கிறோம். தேவைக்கு ஏற்ற அளவு சமைத்து அந்த பொழுதில் சாப்பிட்டு அடுத்த பொழுதில் கழுவி வைத்த கூட்டம். நம்ம பாத்திரத்தை விலக்கி மடித்து வச்சுட்டு தான் ராத்திரி போய் நம்ம தூங்குவோம். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது? புதன்கிழமை புளிக்குழம்பு, வியாழக்கிழமை குருமா அப்படின்னு அந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ளே எத்தனை வச்சுருக்கோம் உள்ள. அவற்றில் 70% தூர தான் போடுறோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தூர இருக்கிறோம். நமக்கான
நம் தேவைக்கேற்ற உணவை அளவாய் சமைத்து சாப்பிட்றத சரியாக செஞ்சாலே இந்த 70 மில்லியன் மெட்ரிக் டன்னில் பாதி குறையும் என்று எழுதுகிறார்கள். ரொம்ப அக்கறையாக இருக்கணும். நம் உணவை கொண்டாடிய சமூகம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று பாடிய சமூகம். இந்த நிலமும் நீரும் சேர்ந்த விஷயம் உணவுண்டு. அப்போ எவ்வளவு அக்கறையாக அந்த உணவு விஷயத்தில் இருக்கணும், வீணாக்கக்கூடாது. கடைசியாக மயக்கவியல் நிபுணர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, சர்க்கரையில் கட்டுப்பாட்டோடு இருங்கன்ட்டு. எவ்வளவு வலியான ஒரு புள்ளிவிவரம் வருது அப்படின்னா, 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் டயபெட்டிக் இருக்காங்கன்னா 10 லட்சம் பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. மீதி 90 லட்சம் பேர் மச்சனை விட்டு கல்யாணங்க, மைசூர் பார்க்கு எப்படி வேண்டான்னு சொல்கிறது, வந்தப்போ காப்பியில் டீ உள்ள சக்கரை போட்டாங்க, நான் எப்படி வேணான்னு சொல்கிறது, இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி 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 தங்களை ஏமாற்றி கொண்டு தங்கள் உடலை வருத்தி கொண்டு இருக்கிறார்கள். மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சர்க்கரை கட்டுப்படவில்லை என்றால் அவர்களுடைய ஆயுட்காலத்தில் 30% பேருக்கு சிறுநீரக செயலிழப்போ புற்றுநோயோ சேரும். அது வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கும்போது ஒருவேளை அவங்க டயபெட்டிக் கண்ட்ரோல் சரியாக இல்லாதனால ஏற்பட்டிருக்கலாம், மரபு ரீதியாக இல்லை, அவங்க அப்பாவுக்கு இல்லை, அம்மாவுக்கு இல்லை, புகைக்கலை, மது அருந்தலை, ஆனால் எப்படி வந்ததுன்னு பார்த்தா கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரையாக இருக்கலாம். நண்பர்களை, சர்க்கரையை கட்டுப்படுத்துவதில் பெரிய அக்கறையோடு இருக்க வேண்டும். இறுதியாக நாம் சாப்பிட கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவிலும் ஒரு அக்கறை மிளர்ந்திருக்க வேண்டும். அது அறுசுவை உணவில் நமக்கு மிக மிக அவசியமான சுவைகள் கசப்பும் துவர்ப்பும், ரெண்டையும் மறந்துட்டு இனிப்பும் உப்புலையும் போய் உட்கார்ந்துருக்கோம். எல்லாத்துலேயும் இனிப்பு, எல்லாத்துலேயும் உப்பு, எல்லாத்துலேயும் காரம். உலக சுகாதார நிறுவனம் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறது, உப்பை குறை, இனிப்பை குறை. உலகத்திலேயே மிக அதிக அளவில் உப்பு சாப்பிடக்கூடிய கூட்டம் நம்ம. ஒரு நாளைக்கு 8 கிராம் உப்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம். 4 கிராம் போதுங்கிறான், நம்ம 8 கிராம் சாப்பிட்றோம். யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் கணக்கு போட்டு பாருங்கள். 1 கிலோ அரிசி உப்பு வாங்கிட்டு 4 பேர் இருக்க வீட்டில் 1 மாதத்தில் காலியாகிறது. அப்போ எவ்வளோ உப்பு நம்ம நேரடியாக, அப்புறம் உப்பை குறையுங்கள் என்று சொல்லி, இனிப்பு பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் உப்பு கொட்டி கொட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இனிப்பு உப்பை குறைத்து கசப்பையும் துவர்ப்பையும் கூட்ட வேண்டும். எந்தெந்த உணவிலாம் கசப்பு இருக்கிறதோ, எந்தெந்த உணவிலெல்லாம் துவர்ப்பு சுவை இருக்கிறதோ, பாகக்காய், கோவக்காய், சுண்டக்காய், கருவேப்பிலை, வெந்தயம், வாழைப்பூ, வாழைத்தண்டு சொல்லிக்கொண்டே போகலாம், அத்தனையிலும் மருத்துவ குணம் இருக்கிறது. உங்கள் உணவில் இதுபோன்று கசப்பும் துவர்ப்பும் வேண்டும் என்கிற அக்கறையும் கரிசனமும் வேண்டும். உங்கள் குழந்தைக்கும் உங்கள் மனைவிக்கும் பரிமாறும் போது அன்பு நிறைந்திருக்க வேண்டும். இனி நம்முடைய வீட்டில் நம் குழந்தைக்கு அடிச்சட்டி ஆன போல என்று ஊட்டி கொடுப்போம், அக்கறையோடு இருப்போம், கரிசனத்தோடு வாழ்வோம், அலட்சியத்தை துறப்போம், ஆரோக்கியத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம். உணவில் அக்கறை வேண்டும் என்பதை மிகுந்த கரிசனத்தோடு நமக்கு பரிமாறிய டாக்டர் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அலட்சியம் வேண்டாம். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு 4 பேர் நாம் இதை பற்றி யோசித்தோன்னா அது கல்யாண மாலைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று நான் நம்புகின்றேன். டாக்டர் அவர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களின் மூலம் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் அவங்க பேசினாங்கன்னா நம்ம அக்கா நம்ம தங்க நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். எத்தனையோ பெண்களுக்கு தங்கள் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு ஏற்படணும்னா அது ஜெயந்த ஸ்ரீயின் வார்த்தையாக பல நேரங்களில் இருந்திருக்கின்றது. அப்போ உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், டேக் இட் ஃபார் கிராண்டட். அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், அப்பா பிள்ளை உறவாக இருக்கலாம், மாமியார் மருமகள் உறவாக இருக்கலாம். என்ன உறவாக இருந்தாலும் எனக்குன்னா இவங்க பண்ணி தான் ஆகணும், அவங்களுக்குன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட்ங்கிற ஒரு மனநிலை இருக்கின்றது. அதை மாற்றக்கூடிய வல்லமை ஜெயந்த ஸ்ரீயின் குரலில் இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். 25 ஆண்டுகள் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அதனால தான் மீரா மேடமை பார்த்தபோது நான் சொன்னேன், 2 பூக்களாக தொடுக்க தொடங்கி ஏதோ திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நிலைமாலை சாத்தியதை போல அடிக்கும் தலைக்குமாக 25 ஆண்டுகள் அப்படிங்கிறது மிக மிக பெரிய விஷயம். அதிகபட்ச நன்றி. அலட்சியம் வேண்டாமே அப்படிங்கும்பொழுது ஊர் கண்டிப்பாக ராஜா சாருடையது தான். ஆனால் அங்கே நான் எடுக்கவே இல்லை. யாதும் ஊரே என்று அந்த வரியோடு நிறுத்தி இருந்தால் நானும் அத்துமீறி இருக்க மாட்டேன். யாவரும் கேளிர் அப்படின்னு எல்லோரும் உறவினர் அப்படின்னு சொன்னதுனால கணியன் பூங்குன்றனுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதற்கப்புறம் சங்க இலக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நற்றிணை
பகல் நேரத்தில் அந்த பெண்ணை பார்ப்பதற்காக வரக்கூடிய அந்த தலைமகன் அவன் வரும்பொழுது அந்த பெண்ணின் தோழி சொல்றான், எந்த இடத்தில் நாம் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட மரத்தை காட்டும் பொழுது அதற்கு மறுப்பு தெரிவிப்பதாக வருகிறது. அது என்ன மறுப்பு அப்படின்னு சொன்னால், நெய் பெய் தீம்பாலும் பெய்து இனிய வளர்ப்ப, அதாவது அவ்வளவு தீம்பாலாக தரக்கூடிய அந்த பசு தந்த அந்த பாலை பெய்து இனிமையாக வளர்த்திருக்கக்கூடிய இந்த பெண்ணை காட்டிலும் சிறந்தவள் அவளது தங்கை. என்னது இந்த தங்கை அப்படின்னு சொன்னால், அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய புன்னை மரம். இந்த புன்னை மரம் இவளோடே வளர்ந்தது. அந்த புன்னை மரத்தின் அடியில் நின்று தனது தலைமகனோடு அவள் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருப்பது தங்கையின் அருகில் நின்று கொண்டு செய்வது போல இருக்கும். அது கூச்சமான ஒன்று, கூடாது என்று நற்றினையில் ஒரு பாடல் வரும். அப்படியே மெதுவாக வந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாரதி கிட்ட வந்து நிற்கணும். சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எது சாதின்னு சொல்ல வருவார். காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அதுவும் கோவை நகரத்துக்குள்ளே கொங்குமண்ணில் வந்தீங்கன்னா கூட்டம் அப்படின்னா உறவு தான். நாங்கள் வெறும் உறவுன்னு சொல்ல மாட்டோம், உரமுறை அப்படின்னு சொல்லுவோம். கூட்டம், நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். அப்போ எல்லைகளை எங்கே வைக்கிறோம்? உறவு இதை அலட்சியப்படுத்தாதே என்றால் ஏதோ உடன் பிறந்த உறவா, இல்லை நமது இரத்த பந்தமான உறவா, நட்பினால் வரக்கூடிய உறவா, அல்லது ஒரு பேருந்தில் பயணிக்கும் போது உடன் வரக்கூடிய அந்த நபர்களோடு பரிமாறிக்கொள்கிறோமே அந்த உறவா? இல்லை, இந்த நாட்டில் அப்படி ஒரு உறவு பார்த்ததே இல்லை. உறவுக்கு எல்லைகளே கிடையாத ஒரு நாடு இது. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்லும் நெல்லும் மரமும் அங்கே இருக்கக்கூடிய மலையும் அத்தனையும் நம்மால் அலட்சியப்படுத்தப்படக்கூடாத உறவு என்ற பெரும்பட்டத்திற்குள் வரும். அப்படி தான் நான் பார்க்குறேன், உளவியல் சார்ந்து தான் பார்க்குறேன். இப்போ உறவு அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே உடன்பிறப்போ, மாமனார் மாமியாரோ, அப்பா அம்மாவோ, இவை எதுவுமே அல்ல. இவை எல்லாவற்றையும் தாண்டி வருவது. மிக அழகாக டாக்டர் பாலா அவர்கள் சொன்னார்கள், தோல் மிகவும் முக்கியமானது, எலும்பு மிகவும் முக்கியமானது. ஆனால் உணர்வு பூர்வமாக பார்க்கும் பொழுது ஒரு அம்மா தன் குழந்தைகிட்ட கேட்பா, உடலில் எது முக்கியமானது அப்படின்னு. குழந்தைக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கும். கண் மிகவும் முக்கியமானது, சிரித்து கொண்டே விட்டு விடுவாள். இன்னும் 2 வயது போகும். உடலில் எது முக்கியமானது? அப்போ தான் அந்த குழந்தை படிச்சிருப்பான். என்ன, இதயம் மிகவும் முக்கியமானது. அம்மா இதயம் முக்கியமானது. அம்மா சிரித்துக்கொண்டே அறிவாளியாகி விட்டாய். ஒவ்வொன்றா சொல்லி 18 வயது அந்த குழந்தைக்கு ஆகும் பொழுது அவனோடு இருந்து ஆடி பாடி இந்த அடிப்பானையிலிருந்து சோறை எடுத்து கொடுக்கக்கூடிய பாட்டியாக இல்லாமல் தாத்தாவாக இருந்த அந்த நபர், அப்பாவின் அப்பா, இறந்து போகிறார். வீடு மிகப்பெரிய அமைதிக்குள்ளே இருக்குது. இதுவரை அப்பா அழுத அந்த பையன் பார்த்ததே இல்லை. பார்க்கணும், அவனுக்கு 18 வயசு. அப்பா குலுங்கி அழுறாரு. அழுது கொண்டே எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பா எழுந்து நின்று தடுமாறக்கூடிய கால்கள் சுவரை பிடித்து கொண்டு நிற்கும் பொழுது இவனுடைய அம்மா நிதானமாக வந்து தனது கணவனது தலையை பிடித்து தன் தோளில் வைத்துக் கொள்கிறாள். முதல் முறையாக அவன் பார்க்குறான் அம்மா அப்படி அப்பாவுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறான். அன்று இரவு எல்லார் வீடுகளும் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கிறது. குனிந்த தலை நிமிராமல் அந்த இளைஞன் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அம்மா மெதுவாக கேட்குறாங்க, உடலின் மிக முக்கியமான பகுதி எது? உயிர் அம்மா அப்படின்னு அவன் சொல்கிறான். அம்மா அவனை தட்டி கொடுத்துட்டே சொல்கிறாங்க, இல்லைடா, மனிதனின் உடலின் மிக முக்கியமான பகுதி தோள்கள். நீ சாய்ந்து கொள்ள ஒரு 4 தோள்களை கண்டடை, யாராவது சாய்ந்து கொள்ள உனக்கு தோளை கொடுக்க முடியுமான்னு. இதுதான் உறவினுடைய மிகப்பெரிய ஆழமான ஒரு விஷயம். இந்த அலட்சியம் ஒரு ஆட்கொல்லி. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. வீடுகளில் முற்றங்களும் திண்ணைகளும் காணாமல் போன போது, குருவிகள் காணாமல் போனது யாராவது யோசித்து பார்த்துருப்போமா? நயமான, குருணை நீக்கப்பட்ட, கல் நீக்கப்பட்ட திடமான உணவு அப்படின்னு சொல்லி அரிசியும் பதார்த்தங்களையும் கொண்டு வந்து வைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணினோம் தெரியுமா? குருவிகளை எல்லாம் ஒழித்து கட்டிட்டோம். குருவிக்கு எங்கேயும் போய் வாழ முடியாது. மனிதன் வாழக்கூடிய இடத்துல மட்டும்தான் அதனால் கூடு கட்ட முடியும். அந்த கூட்டுக்குள்ளே தான் பொறித்து வரக்கூடிய குஞ்சுகள்கிட்ட அது ஒவ்வொன்றா அடையாளம் காட்டும். இதுதான் இந்த வீட்டில் பெரியவர், இதுதான் அடுத்தது, இதுதான் அடுத்தது, இதுதான் அடுத்தது. நம்ம ஒரு நாள் அது பார்த்ததே இல்லை. அதே மாதிரி முதியவர்களை ஒழித்தவுடன் குழந்தைகளும் காணாமல் போய்விட்டார்கள். இந்த குழந்தைகள் எப்படி காணாமல் போய்விட்டார்கள்? நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அவங்களாம் குழந்தைகள் இல்லையா என்ன? ஆமாம், எல்லாரும் குழந்தைகள் தான். ஆனால் அவர்கள் வளர்ப்பு பிராணிகள். அந்த வளர்ப்பு பிராணிகள் யாராவது வந்து நிற்கும் பொழுது ஒரு நர்சரி ரைம் பாடு அப்படின்னா பாடணும், இதை சொல்லுனா இதை சொல்லணும், நில்லுனா நிற்கணும், ஓடுனா ஓடணும், இப்போ வாங்கிய பதக்கத்தை கொண்டு வந்து காட்டணும், நேற்று வாங்கிய கோப்பையை கொண்டு வந்து காட்டணும், ஆஹா சபாஷ் அப்படின்னு சொல்ல அவையத்து முந்தி இருக்க செய்த தாய்க்கும் தந்தைக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆனால் அந்த அவையத்து முந்தி இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பெற்ற தாயும் தகப்பனும் தாத்தா பாட்டி கிட்ட குழந்தையை விட்டீங்கன்னா போதும், அதுவே பல விஷயங்களை மாற்றி கொடுத்து விடும்னு ஒரு நாள் நம்ம சொன்னதில்லை.
இந்த புத்தகங்கள் தேவையில்லை, பயிற்சி வகுப்புகள் தேவையில்லை, தாத்தா பாட்டியிடம் அருகில் விட்டால் போதும் குழந்தை அமோகமாக வளரும் என்று சொல்லித்தர யாரும் இல்லை, சொல்லிக் கொடுத்தாலும் கேட்பதற்கு நாம் தயாராகவும் இல்லை. அதனால தான் சொன்னேன், அலட்சியம் என்பதை போன்ற ஒரு ஆட்கொல்லி கிடையாது. இந்த அலட்சியத்தை மரங்களிடம் காமிச்சோம். மிக அழகாக சொல்வது உண்டு, எனது நுரையீரலின் பாதி அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் தொங்குகிறது. வீதி சமைப்போம் என்று எடுத்த அடுத்த நிமிஷம் எப்படி வீதி சமைக்கிறோம்? 2 பக்கம் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்து வீதி சமைப்போம். மரங்கள் அல்ல அவை, மனங்கள்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? புதியதாக இப்பொழுது ஆராய்ச்சிகள் கொண்டு வருது. என்ன, செடிகளை பக்கத்தில் வைத்துக் கொள்ளும் பொழுது அவை பேசும் அப்படின்னு. இந்த ஆராய்ச்சி தேவையே இல்லையே. ஒரு பீர்க்கங்கொடியை நடுவதற்காக அந்த விதையை ஊன்றும் பொழுதே புத்திசாலியான ஒரு விவசாயி பக்கத்தில் ஒரு கோலையும் ஊன்றுவான். அவனுக்கு நன்றாக தெரியும், முளைத்து 3 இலை வரும் பொழுதே பற்றி படர்வதற்கான ஒரு கொம்பை தேடிக்கொண்டு போகும் அளவிற்கு அதற்கு அறிவு உண்டு. நம்ம இங்கே சொல்லுவோம் கிணறு தோன்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கேரளத்தில் கிணறு குழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்துளை கிணறையே சொல்லலை, அகலமாக வாட்ட சாட்டமாக பார்க்க கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான கிணறுகள். இந்த கிணறுனுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த ஊற்று, அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, அது அடியில் கசிஞ்சு வர தண்ணீர் மட்டுமே அல்ல, பக்க சுவர்களிலிருந்து தண்ணீர் கசிஞ்சு கொண்டே இருக்கும். அதற்கு என்ன பெயர் தெரியுமா? உறவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதன் வாழ்க்கையில் இன்னும் வளங்கள் பெருக பெருக வேண்டுமென்றால், ஊற்றுக்கண் பெருகி இன்னும் ஊற்றுப்பெருக்க எடுக்க வேண்டும் என்றால் அடியிலிருந்து வருவது மட்டும் போதாது, பக்க சுவர்களில் இருந்து நீர் கசிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, மறுபடியும் டாக்டர் உங்ககிட்ட சொல்கிறேன், பக்கத்து வீடு பெரிய விஷயம்னு சொல்கிறீங்க இல்லையா? கேர் ஆஃப் ஃபாதர், கேர் ஆஃப் மதர், கேர் ஆஃப் ஹஸ்பண்ட், கேர் ஆஃப் ஒய்ஃப், இது எதையுமே நான் சொல்லலை. கேர் ஆஃப் நெய்பர்ஹுட். ஆனால் இதை நாம் எப்படி புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி காட்டாமல் விட்டுட்டோம். பெருவெள்ளம் வரும்பொழுது எல்லோரும் பெருமூச்சு தான் நமக்கு கூட வரும். மிக அழகாக மருத்துவர் ஐயா உணவை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார், ஒரு பேர குழந்தையோ பேத்தியோ பல் தேய்க்கும் பொழுது பக்கத்தில் ஒரு பாட்டியோ தாத்தாவோ நின்றால் பைப்பை திறந்து விட்டு ஒத்தொத்தை பல்லாக தேய்த்து கொண்டு நிற்கக்கூடிய குழந்தையை அடுத்த நிமிடம் கட்டுப்படுத்தி சொல்வார்கள், தண்ணீரை வீணடிக்காதே என்று. தண்ணீரை வீணடிக்காதே என்று சொல்லித்தராத சமுதாயம் தண்ணீருக்காகவோ தண்ணீரினாலோ அல்லல்படும். ஏன்னா அக்கறை எடுக்கல. நாம் மன்னர்களை பற்றி படிக்கும்போது என்ன படிப்போம்? சரித்திர புத்தகத்தில் நீங்களும் நானும் மன்னன் பெயர் மாறுமே தவிர அவன் செய்த சில வேலைகள் மாற்றமே இருக்காது. குளங்கள் வெட்டினான், ஏரிகளை தூர்வாரினான், எல்லாவற்றையும் செப்பனிட்டான், சாலைகள் அமைத்தான், மீண்டும் 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 சாவடிகள் சமைத்தான். இதை பற்றியே பேசிக்கொண்டு, ஆமாம் இதுதானே வேண்டும், பெருமழையாக ஆகாயமே பொத்துக்கொண்டு கொட்டினாலும் தூர்வாரப்படாமல் இருக்குமே ஆனால் குளங்களாலும் பயனில்லை, ஏரிகளாலும் பயனில்லை, மனங்கள் தூர்வாரப்படாமல் இருக்குமே ஆனால் எப்படிப்பட்ட பேச்சாற்றலுடைய நபர் வந்து பேசினாலும் பயனில்லை. அப்போ இந்த உறவு அப்படிங்கிறது எவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயமாக மாறிப்போகுது. இது ஆண்டவனுக்கும் எனக்கும் உள்ள உறவாக இருந்தாலும் சரி, ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி, தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கும் உறவாக இருந்தாலும் சரி, உறவு என்று எது வந்து விட்டாலும் அது ஆணியாக நிற்கக்கூடியது, நங்கூரமாக நிற்கக்கூடியது அவரவர்களுக்கு அவரவர்களோடு இருக்கக்கூடிய உறவு. பொறுப்பு துறப்பு சமுதாயம், டிஸ்க்ளைமர் சொசைட்டி. எமக்கு அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களை பற்றியும் எங்களுக்கு அக்கறை கிடையாது. பொறுப்பு துறப்பு சமுதாயம். we have become a disclaimer society. Maybe we should become a reclaimer society. இந்த உறவு அப்படின்னு சொல்லக்கூடியது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அத்தனை பேரையும் பின்னி பிணைக்கக்கூடிய ஒன்று. அதில் அலட்சியம் வேண்டாமே என்பது உண்மையாக இருக்குமே ஆனால் நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி கூட மிச்சம் இருக்கிறது. கன்வல்ஜீத் சிங், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு கூட அது வந்திருக்கலாம். எத்தனை பேர் இந்த உறவோடு அதை பொருத்தி பார்ப்பீர்கள் என்று தெரியாது. அவர் சொல்லும்போது சொல்றார், 2 முறை தொலைக்காட்சியில் நான் இறந்து விட்டதாக வந்த செய்தியை காணக்கூடிய துன்பத்தில் என் மனைவி இருந்தாள் அப்படின்னு சொல்றார். 2 முறை. முதல் முறை மேஜராக இருக்கும்பொழுது மேஜர் கன்வல்ஜீத் சிங் இறந்து விட்டதாக செய்தி வந்தாகிவிட்டது. அப்பொழுது 8 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்மணி என்ன செய்வது என்று தெரியாது தன்னந்தனியாக உட்கார்ந்து தேம்பி அழுகிறார். அதே சமயம் அடுத்த நாள் காலையில் தினசரி வந்து வீட்டு வாசலில் விழுந்திருக்கும் அந்த நியூஸ் பேப்பர் அதை எடுப்பதற்காக போய் அவசர அவசரமாக எடுத்து மறைத்து வைக்கிறார். என்ன காரணம் என்றால் தந்தையும் தாயும் இதை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அவசரமாக மறைத்து வைக்கக்கூடிய அந்த பெண்மணி, இல்லை இந்த செய்தி பொய்யானது தவறானது என்று மீண்டும் கணவன் திரும்பி வருகிறார். காஷ்மீரில் நடக்கக்கூடிய யுத்தம் மீண்டும் வருகிறது. கன்வல்ஜீத் சிங்
ஹி ஷாட் டெட் அப்படின்னு வருது. இப்போ இவங்களுக்கு 8 வயதில் ஒரு குழந்தை இருக்குது, 3 வயதில் ஒரு குழந்தை இருக்குது. தன்னந்தனியாக உட்காந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டே அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தலையெல்லாம் சரி செய்து கொண்டு உடலையெல்லாம் சரியாக செய்து கொண்டு அவர் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது அந்த குவார்ட்டர்ஸ், மிலிட்டரி குவார்ட்டர்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. செய்தி கிடைத்த எல்லா பெண்களும் ஓடி வருவார்கள். அவர் மனதில் தோன்றிய ஒன்றே ஒன்றுதான், I should never be a shattered woman because I am the wife of an officer in command. எந்த காரணம் கொண்டும் நொறுங்கி விழுந்த பெண்ணாக என்னை யாரும் பார்க்கக்கூடாது. நொறுங்கி விழுந்த பெண்ணாக என்னை பார்க்கும் பொழுது அந்த மற்ற பெண்களுக்கும் அது தொற்றிக்கொள்ளும், அந்த பலவீனம் அவர்களையும் தொற்றிக்கொள்ளும் என்று அடுத்த நாள் காலையில் காத்திருக்கிறார்கள். மறுபடியும் செய்தி தவறான செய்தி என்று வரும் பொழுது அந்த மிக அழகாக அந்த பேட்டி எடுத்த பெண்மணி கேட்கிறார். இது மிக ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம். உங்கள் மனைவி என்ன செய்தார்கள் நீங்கள் உயிரோடு திரும்பி வந்த பின்பு? ரொம்ப அழகாக சொல்கிறார். நான் என் மனைவியிடம் கேட்டேன், எல்லாரும் மிக தைரியமானவர்கள், இராணுவ வீரர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? நான் சொல்கிறேன், upon this planet the most courageous people are the wives of soldiers. அவளிடம் கேட்டேன், இப்பொழுது நான் வந்துவிட்டது உனக்கு சந்தோஷம் தானே? அந்த பெண்மணி அவருடைய மனைவி சொன்னாள், ஐயோ இல்லை, நீங்கள் வந்தது சந்தோஷம், ஆனால் அன்னைக்கு ராத்திரி நான் உட்காந்து அழுதேன் இல்லையா, அது இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அது பொய்யா போகும். என்ன காரணம்? நீங்கள் திரும்பி வந்தாச்சு, ஆனால் உங்கள் பேருடைய யாருடைய கணவனோ யாருடைய மகனோ யாருடைய தகப்பனோ இல்லை என்பது சத்தியம் தானே, அவர்களுக்காக நான் அழுததாக அதை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது உறவு. எப்போவாவது வாழ்க்கையில் பொறையேறும்போது திருப்பி பாருங்கள், பொறை ஏறுதுப்பா, என்ன காரணம்னு தெரியலன்னு நினச்சி பாருங்கள். விட்டுட்டு வந்த ஊராக இருக்கலாம், விட்டுட்டு வந்த உறவாக இருக்கலாம், அடுத்த வீட்டு அக்காவாக இருக்கலாம், எதிர்த்த வீட்டு அத்தையாக இருக்கலாம், தோள் கொடுத்து தூக்கி நின்ற மாமனாக இருக்கலாம். யாரோ ஒரு நபர் எங்கேயோ நின்று கொண்டு உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பொறையேறும்போது திரும்பி பார்த்தா உலகம் தெரியும், ஊர் தெரியும், மக்கள் எல்லோரும் தெரிவார்கள். ஜெயகாந்தன் ரொம்ப அழகாக சொல்வார், விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல, காணப்படுவது அப்படின்னு சொல்வார். அதே தான் சொல்வார், உறவு என்பது காணப்படுவது, காட்டப்படுவதல்ல. நீங்கள் தேடினால் கண்டிப்பாக விஸ்வரூப தரிசனங்கள் வீட்டு வாசலில் காத்து நிற்கின்றன. நன்றி, வணக்கம். இந்த பிரபஞ்சமே நமக்கு உறவு என்பதை எத்தனையோ சங்க இலக்கியங்களும் இலக்கியங்களும் போதித்ததை 20 நிமிடத்தில் போதித்த ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு கல்யாண மாலை சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியையும் மிகப்பெரிய கரவொலியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். அடுத்ததாக நாம் பேச அழைப்பது திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை. பாரதி பாஸ்கர் அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னா எந்த தலைப்பை கொடுத்தாலும் நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் கல்யாண மாலையை பொறுத்தவரை அவர் தேர்ந்தெடுக்கும் தலைப்புகள் எல்லாமே வித்தியாசமான தலைப்புகள். இன்றைக்கு உலகமே நாம் உழைக்கிறது தான் முக்கியம், சம்பாதிக்கிறது தான் முக்கியம், வாழறது தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா உறக்கம் முக்கியம் அப்படின்னு உணர வேண்டிய நேரத்தில் அதை பற்றி மிகச்சிறப்பாக பேச வருகிறார் பாரதி பாஸ்கர். அவரை உங்கள் வாழ்த்துக்களோடும் கரவொலியோடும் அழைக்கின்றேன். வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய கல்யாண மாலை மோகன் சார் அவர்களே, என்னுடைய அன்பு தோழி மீரா நாகராஜன் மேடம் அவர்களே, முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற இனிய பிரமுகர்களே, மேடையில் இருக்கின்ற சிறப்பான பேச்சாளர் பெருமக்களே, இந்த அரங்கு முழுவதும் பொங்கி ததும்பி பூரணமாய் நிறைத்து கொண்டிருக்கின்ற கோவை வாழ் அன்பு சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த நன்றியும் வணக்கமும். கம்பன் கழகத்தில் பேச போனால் கும்பகர்ணனை பற்றி பேச சொல்லுவாங்க, கல்யாண மாலையில் பேச வந்தால் உறக்கத்தை பற்றி பேச சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் பேசுகிற தலைப்புகளில் ஒரு விதமான ரெண்டாவது அபிப்பிராயமும் கிடையாது. டாக்டர் பாலா பேசுகிற போது உயிர் முக்கியம்னா உயிர் முக்கியம் தான், அதில் ரெண்டாவது கருத்தே கிடையாது. சரியான உணவு, அதில் ரெண்டாவது கருத்தே கிடையாது. ஜெயந்தி ஸ்ரீ மேடம் பேசினதுக்கு இது பட்டிமன்றம் வச்சா கூட நான் எதிரில் பேச மாட்டேன் மேடம், நான் விலகிக்கிறேன்னு தான் சொல்லுவேன். எனக்கு பிறகு சகோதரர் ராஜா பேச போகிறார். ஒரு ஏற்கனவே மதுரக்காரன்ற ஒரு கெத்து எப்போவுமே உண்டு அவருக்கு. ஊரை பற்றி பேச போகிறார். அவங்கவுங்க ஊர் அவங்கவுங்களுக்கு நல்லது, இதில் ரெண்டாவது கருத்து இருக்கா? கிடையாது. எனக்கு மட்டும் ஏன் மேடம் இப்படி ஒரு தலைப்பு? இவ்வளவு காலமாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூங்கினா தோத்துருவான்னு தான் சொல்லியிருக்காங்க. பட்டுக்கோட்டையே பாட்டே பாடியிருக்கார், தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே,
நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலுத்து கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். அப்படிதானே சொல்லியிருக்காங்க நமக்கு. முயலும் ஆமையும் கதையில் என்ன நடந்தது? கொஞ்சம் கூட நடக்கிறதுக்கு லாயக்கே இல்லாத ஆமை தூங்காத காரணத்தால் ஜெயித்தது. ஜெயிப்பதற்கான எல்லா தகுதிகளும் இருந்த முயல் தூங்கியதால் தோற்றது. இந்த கதை தானே நமக்கு தெரியும். எனக்கு ஆண்டாளனுடைய கவிதைகள் தான் என்னுடைய உயிர் மூச்சு. ஒரு பெண்ணை தூங்க விடல ஆண்டாளம்மா. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருட்களமே எழுந்துரு, வா சீக்கிரம், தூங்காத தூங்காத தூங்காத. ஆண்டாளம்மாவும் அதை தான் சொல்லியிருக்கு. சரி, இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தால் நம்ம திருவள்ளுவர்கிட்ட போயிடுறது. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கெட்டு போகணுன்னு நினச்சா உனக்கு 4 விஷயம் வேணுண்டான்ட்டார். நெடுநீர் மறவி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். நெடுநீர்னா ப்ரொக்ராஸ்டினேஷன், இந்த வேலையை அப்புறம் செய்யலாம், இப்போ தள்ளி போடுவது. நெடுநீர் மறவி, மறந்து போகிறது, நம்ம எல்லாருக்கும் இருக்குது. சில பேருக்கு வீட்டுக்காரம்மா பேரே மறந்து போகுது. மடி, மடினா சோம்பல். இந்த 3 சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, துயில்னு 4வது சொல்லிட்டாரு. நெடுநீர் மறவி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். கெட்டு போகிறதுன்னு ஒருத்தவன் முடிவு பண்ணிட்டா அவன் தூங்குவான்னு தாத்தாவே சொல்லிட்டார். இப்போ புரிஞ்சுதா என்னுடைய நிலைமை எவ்வளவு கஷ்டமான நிலைமை? தூங்குவதை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இத்தனை நீண்ட வரலாறு உடைய மானுடர்களுக்கு இருந்ததே இல்லை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம தாத்தாவுக்கு 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 தாத்தா, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா, இவங்க யார்கிட்டையுமே நீ தூங்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்களினுடைய வாழ்க்கை ஒளியை ஒட்டிய வாழ்க்கையாக இருந்தது. ஒளி அடங்குமுன் சோறு, ஒளி அடங்கியதும் தூக்கம், ஒளி வந்ததும் விழிப்பு. இப்படித்தான் மனிதன் 10 லட்சம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்கு கரண்ட்டை கண்டுபிடிச்சோமோ, அதை விட முக்கியமாக என்றைக்கு இது கண்டுபிடிக்கப்பட்டதோ, ஒழுங்கா தூங்கிட்டு இருந்தவன தூங்குனது போரும்பா எந்திரின்னு சொன்னாங்க. இப்பத்தான் நீ தூங்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான கால சக்கர சுழற்சி மையப்புள்ளியில் மானுட குலம் நிற்கும் என்று அவர்களில் யாருமே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆன் அன் ஆவரேஜ் 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எவ்வளவு வருஷம் தூங்கினாங்கன்னு போய் நான் டேட்டாவை தேடி பார்த்தேன். 9 மணி நேரம் தூங்கியிருக்காங்க சார். ப்ராப்பராக ராத்திரி தூங்குவதுன்னா ஒளியை ஒட்டியே அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால தான் டாக்டர் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், மருத்துவ பதங்களை 2 மருத்துவர்கள் முன்னால் சொல்லுவதற்கு எனக்கு சபை கூச்சமாக இருக்கிறது. சர்க்காடியன் ரிதம் என்று உடலுக்குள்ளேயே ஒன்று இருக்கிறது. இப்போ உங்கள் வீட்டில் 4 கடிகாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 கடிகாரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரல் கடிகாரம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்ட்ரல் கடிகாரம் தான் 4 கடிகாரத்தில் காட்டுற மணியையும் கரெக்ட் பண்ணும். இது சொல்கிற நேரத்தை தான் அது 4 கேட்கும். இப்படி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடல் அப்படித்தான். இந்த உடலில் எங்கே கடிகாரம் இருக்குது? சர்க்காடியன் ரிதம் என்று நம்முடைய உடலுக்குள்ளே ஒரு ரிதம் இருக்குது. எப்படி அது உருவானது என்றால், நமக்கு முன்னாலே பல லட்சக்கணக்காக வாழ்ந்த மனிதர்களினுடைய பழக்கங்களை வைத்து நம்முடைய உடல் தனக்கான ஒரு கடிகாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த கடிகாரப்படி வாழ்ந்தவரை மனிதர்கள் சரியாக தூங்கினார்கள். ஏனென்றால் ஒளியை ஒட்டியது அது. இந்த வெளிச்சம் கம்மியான உடனே தான் நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற மெலட்டோனின் என்கின்ற ஒரு சுரப்பியிலிருந்து ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது சுரந்த உடனே மூளைக்கு தகவல் போயிடும், மச்சான் டைம் ஆயிடுச்சு, தூங்க வேண்டிய வேலை இருக்குது. ஒளி குறைவதற்கும் இந்த மெலட்டோனின் சுரப்பதற்குமான ஒரு தொடர்பு இருக்குல்ல, அதுதான் ரித்தம், சர்க்காடியன் ரித்தம் என்று அதை சொல்லுவார்கள். அது வந்த உடனேயே நாம் தூங்கிடுவோம். இப்படி தான் இருந்தோம். இப்போ பாருங்களேன், அந்த மெலட்டோனின் சுரக்கவே மாட்டேங்குதுன்றான். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஏன்? போர்வையை போத்திக்கிட்டு அதுக்கு கீழே மொபைல் ஃபோனை வச்சு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு, இப்போ அந்த செல்பேசியிலிருந்து வருகின்ற அந்த நீல நிற கதிர்கள் நம்முடைய மூளையால் உணரப்பட்டு, மூளை என்ன நினைக்குதுன்னா வெளிச்சம் இருக்கு, அதனால இந்த மெலட்டோனினை சுரக்கக்கூடாது என்று மூளை நினைக்கிறது. அப்படி நினைப்பதனால் தூக்கம் வருவது தடைப்படுகிறது.
இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட 9 மணி நேரம் தூங்கினான்னு சொல்லலை. இன்றைய 2024 உலகமெங்கும் இருக்கிறவர்கள், குறிப்பாக இளைஞர்கள், ஆவரேஜாக 5.5 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் மாத்திரம்தான் தூங்குறாங்க. உடனே சில அப்பா அம்மாக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் தான் சொன்னேன் என் பையனை அல்லாம் வச்சு எந்திரி சீக்கிரம் படின்னு. அவன் அந்த மாதிரி அவன் படிக்கிறதுனால முழிக்கிச்சிட்டு இல்லை, அவன் வாழ்க்கையை படிக்க வேண்டிய பல பணிகள் இருக்கிற காரணத்தாலே அவன் முழித்து கொண்டு இருக்கிறான். சரி, கம்மியாக தூங்கினா என்ன, எந்திரிச்சு அடுத்த நாள் நல்ல வேலை செய்யலாம். அடுத்த நாள் எந்திரிப்பான் சார், நல்ல வேலை செய்ய முடியாது சார். அதான் சார் பிரச்சனை. இந்த உடலுக்கான தூக்கத்தை நாம் எப்போது குறைக்கின்றோமோ அப்போது என்ன பிரச்சனை வரும் என்பது பற்றி நமக்கு தெரியாது. இது அலட்சியம் வேண்டாமே என்ற தலைப்புக்கு முன்னாலே கூட ஒரு ஸ்டெப்பு நம்ம போக வேண்டியிருக்கு. இதை பற்றிய அறிவே நமக்கு இல்லை. அறிந்த பிறகுதானே அலட்சியமா அக்கறை என்ற முடிவுக்கு வர முடியும். நாமே நமக்கான தூக்கத்தினுடைய அளவை குறைத்து கொண்டே போகிறோம். நம்மில் எத்தனை பேர் இரவு படுக்க போவதற்கு முன்னால் வாட்ஸ்அப்பை மாத்திரம் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு படுக்கிறோம் என்று நம்மில் எத்தனை பேர் இருப்போம்? சாதனங்கள் வந்த பிறகுதான் மனிதனுடைய தூக்கம் என்பது மகத்தான அளவிலே குறைந்திருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், 100 வருஷங்களுக்கு முன்னால், 50 வருஷங்களுக்கு முன்னால் இல்லாத மாபெரும் சிக்கல் இப்போது வந்திருக்கிறது. நிபுணர்கள் இதை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், திஸ் இஸ் த நியூ பேண்டமிக் என்று சொல்லுகிறார்கள். தொற்று நோய் வந்த போது எப்படி பதறினோம் நாம், எல்லாருக்கும் அது தெரிஞ்சது. ஆனால் யாருக்குமே தெரியாத சைலண்ட் கில்லர் என்ன தெரியுமா? ஸ்லீப் டிப்ரிவேஷன். சரி, நம்ம நினைப்போம் என்ன இப்போ அவன் 5.5 மணி நேரம் தூங்கினா என்ன கெட்டு போச்சு, சரியாக சாப்பிடலனாக்கா நமக்கு தெரியும், நம்ம சாப்பிட்டுப்போம். சரியாக தூங்கலைன்னா உடல் தனக்கான தூக்கத்தை தானே தேடிக்கொள்ளாதா? தூக்கம் வந்தால் தூங்கிட்டு போகிறக்காது. இது ஒவ்வொரு நாளும் இதை தள்ளி போட என்ன பிரச்சனை வரும், அதை தான் சொல்ல போகிறேன் நான் இங்கே. இளைஞர்களுக்கு காதல் மீதும் காதலின் மீது இருக்கிற சுவையிலுமே ஆர்வம் குறைந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா என்று கண்ணதாசன். அந்த துடிப்பும் ஆர்வமும் கொள்ள வேண்டிய 2 பேரினுடைய தூக்கம் அளவுக்கு மீறி குறைந்தால் துடிப்பும் ஆர்வமும் இருக்காது, கவிதைகளும் இருக்காது, அந்த கவிதைகளை கொண்டாடுகிற குழந்தைகளும் இருக்க மாட்டார்கள். குழந்தைகள் இல்லாவிட்டால் கல்யாண மாலை யாருக்கு கல்யாணத்தை செய்து வைக்கும்? இது மகத்தான பிரச்சனை. சரி, அந்த காதல் தோன்ற வேண்டிய வயதில் அது தோன்ற வேண்டும், அதுதான் வாழ்க்கையை அழகாக்கும். ஆனால் அதற்கான ஆர்வத்தையே எது குறைக்கும் என்றால் ஸ்லீப்லெஸ்னஸ் will drive that. தூக்கமின்மை அதை முன்னகர்த்தி செல்லும். இப்போ ஒரு 100 வருஷம் கழித்து நம்முடைய இளைஞர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நினைத்து பார்க்கவே எனக்கு அச்சமாக இருக்கிறது. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், ஏன் தூங்கணும்? தூக்கம்னு ஒன்று ஏன் வந்தது? அப்துல் கலாம் ஐயா சொல்லுகிறார், கனவு என்பது என்ன தெரியுமா? தூக்கத்தில் வருவதல்ல கனவு, எது உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு அப்படின்னு சொன்னார். கலாம் சொன்னது மேதைகளுக்கு, சாதனையாளர்களுக்கு. ஆனால் அவர்களுக்கு கூட தேவை அடிப்படையாக ஒரு நாளைக்கு 7 to 8 மணி நேர தூக்கம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களால் ஒவ்வொரு நாளும் 7 to 8 மணி நேரம் நிறைவாக தூங்கினேன் என்று சொல்லி உங்கள் படுக்கையிலிருந்து எழுந்து வர முடிகிறதா? நம்மில் பலரால் அது முடிவதில்லை. தூக்கம் வராதுக்கு என்ன காரணம்? முதல்ல தூக்கம் வரும்போது என்ன நடக்கிறது? முதல்ல முழிச்சிக்கிட்டே இருக்கோம், தூங்கணும்னு நம்ம மனசுக்கு நாமே சொல்லிக்கிறோம். ஆல்ஃபா அலைகள் என்று அதை சொல்லுகிறார்கள். ஒரு வினாடிக்கு 10 ஆல்ஃபா அலைகள். அது நம்முடைய மூளையில் தோன்றுகிற ஒரு விதமான அலை. ஆல்ஃபா அலைகள் ஒரு நொடிக்கு 10 அலைகள். இன்னும் கொஞ்சம் கண்ணை மூடினா அது அப்படியே கம்மியாகி ஒரு நொடிக்கு 3 அலை ஆகும். இதுவரை விழிப்பு தான், நீங்கள் முழிச்சிட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், it's called the REM stage, REM, rapid eye movement stage. நீங்கள் தூங்குறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணை மூடியிருப்பாங்க, ஆனால் உள்ளே இருக்கிற கருவிழியை வலது பக்கமும் இடது பக்கமும் அப்படியே போயிட்டு வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் கனவு வரும். இந்த கனவு வருதே உடல் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஏமாற்று வேலை என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. என்ன கனவு வருதாலும் பரவாயில்ல, அது ஒரு ஏமாற்று வேலை. ஏனென்றால் உங்களினுடைய ரெம் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்பில் உடல் என்ன செய்கிறது என்றால், உங்களை கனவு காண வச்சுட்டு நீங்கள் லேசாக தூக்கமும் முழிப்புமா இருக்கிற நேரத்தில் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளுகிறது. லேப்டாப் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், ரெஃப்ரெஷ் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
ரெஃப்ரெஷ் பட்டனை ஒவ்வொரு முறை ப்ரெஸ் பண்ணும் போதும் அந்த செயலிகள் தம்மைத்தாமே புதுப்பித்து கொள்ளுகிறது. நம்முடைய ரெம் ஸ்டேஜ் தான் நமக்கான ரெஃப்ரெஷ் பட்டன். உடல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளுவது அந்த ரெம் ஸ்டேஜில் தான். மூளை சொல்லுது, இந்த முட்டா பையன் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தாரு, அவள் பேரெல்லாம் நினைவு வச்சுட்டு இருக்கான், அவனுக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லை. அந்த மெமரிஸ் எல்லாம் பின்னாடி போட்டுட்டு நாளைக்கு பரீட்சை இருக்குல்ல அவனுக்கு, அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான தகவலை முன்னாடி கொடுக்கலாம். எந்த தகவலை முன்னே வைப்பது, எந்த தகவலை பின்னே வைப்பது என்ற முடிவுகளை மூளை எடுக்கிற ஸ்டேஜ் ரெம் ஸ்டேஜ் தான். ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் அது. அதுக்கு அடுத்த கட்டம் தான் நான் ரெம் ஸ்டேஜ். அதுதான் டீப் ஸ்லீப். நீங்கள் போய் நல்ல ஒரு 5 மணி நேரம் அந்த டீப் ஸ்லீப்பில் இருக்கணும். அதில் இருந்துட்டு நீங்கள் வெளியில் வருகிற போது தான் உங்களினுடைய உடலும் மூளையும் புதுப்பிக்கப்பட்டிருக்கும். அடுத்த நாளை உங்களால் சந்திக்க முடியும். இது இல்லை என்றால் என்ன ஆகும்? இப்போ இவங்க என்னென்ன வியாதியெலாம் இருக்கிற அந்த 2 டாக்டர்ஸும் சொன்னாங்களோ எல்லா வியாதியும் தூங்காதவனுக்கு சீக்கிரமே வரும். சர்க்கரை வியாதியிலிருந்து, மூளை பாதிப்பிலிருந்து, ஹார்ட் அட்டாக்கிலிருந்து. இஃப் யூ ஸ்லீப் லெஸ் யூ லிவ் லெஸ், அவ்வளோதான். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. முதல் காரணம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காதல். காதல் இருக்கிறவனுக்கு தூக்கம் வர்றதில்லை. மகாகவி பாரதி மிக அழகாக கவிதையிலே பாடினார். வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரிகுதடி, மேனி கொதிக்குதடி, தலை சுற்றியே வேதனை செய்குதடி, வானின் இடத்தை எல்லாம் அந்த வெண்ணிலா வந்து தழுவது பார், மோன தெருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே, நான் ஒருவன் மாத்திரம் பிரிவென்பதோர் நரகத்து உழலுவதோ என்று மகாகவி பாரதி. காதலிக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு தூக்கம் வராதோடு இல்லை, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது தூங்கினாலே அவங்களுக்கு பிடிக்காது. நான் காலேஜில் ஹாஸ்டலில் இருந்தபோது என் கூட இருந்த என்னோடய கிளாஸ்மேட்டு, ரூம்மேட், அவளுக்கு காதல் இருந்தது. அப்போ நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிற என்னை எழுப்பி என்னடி தூங்குற அப்படின்பா. வேறு என்னடி செய்கிறது அவர்கிட்ட எனக்கு. அப்போல்லாம் அவர் நான் படிச்சு ரொம்ப வருஷம் ஆகுதுல்ல. காதல், கவலை, காயம், இந்த 3 இருப்பவர்களுக்கு தூக்கம் வராது. கடன் இருப்பவர்களுக்கும் தூக்கம் வராது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கடன் கொடுத்தவர்களுக்கா வாங்கியவர்களுக்கா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த 3 இருக்கிறவர்களுக்கு தூக்கம் வர்றதில்லை. சரி, இந்த 3 இல்லாதவர்கள் யார்? காதல் சில பேருக்கு தான் இருக்கும். ஆனால் கவலை இல்லாதவர்கள் யார்? கண்ணீர் இல்லாதவர்கள் யார்? காயங்கள் இல்லாதவர்கள் யார்? இப்படி பார்த்தா இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு கூட தூக்கம் வரக்கூடாது இல்லை. இப்போ என்ன செய்வது? த காமன் ப்ராப்ளம் இஸ், படுத்து கண்ணு மூடினா கூட தூக்கம் வரல, என்ன செய்வது? இன்சோம்னியா என்று அதை மருத்துவ உலகம் சொல்லுகிறது. இன்சோம்னியாவுக்கு சில பிரிவுகள் இருக்குது. மைக்ரோசோம்னியா என்று ஒன்று இருக்கிறது. முழுசாக நீங்கள் தூங்கலைன்னா என்ன பிரச்சனை வரும்னா, அடுத்த நாள் மைக்ரோ ஸ்லீப், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிப்பீங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சம் தூங்குற ஆள் ஒரு அலுவலகத்தில் உட்காந்து லேப்டாப்பில் வேலை செய்கிற ஆளாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா அந்த லேப்டாப்பை முன்னாடி வச்சுட்டு அதையே முறைச்சி பார்க்குற மாதிரி பார்த்து லேசாக தூங்கிக்கலாம். இது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலன்னாக்க கிளாஸ் அட்டன் பண்ணுற நம்ம ஸ்டூடெண்ட்ஸை போய் கேட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. டீச்சரையே பார்த்துக்கிட்டு இருப்பான், ஒரு வார்த்தை கூட காதில் போகாது. அப்படியே லைட்டாக தூங்கிப்பான். இந்த வேலையை செய்கிறவன் நடுவில் 2 நிமிஷம் தூங்கலாம். இரவு பயணங்களில் வண்டி ஓட்டுகிற டிரைவருக்கு இந்த மைக்ரோ ஸ்லீப் வந்தால் என்ன ஆகும்? சரி, அலட்சியன்றது என்ன தெரியுமா? அந்த ஓட்டுநரை பார்த்து போயிடலாம்ப்பா, ராத்திரியே ஒரு மிதிச்சா வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம்லன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது உங்களினுடைய உயிரை நீங்கள் விடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த ஓட்டுநரினுடைய உயிர் மீது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அந்த அலட்சியம் இருக்கிறதே, அது எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி. மைக்ரோ ஸ்லீப் என்பது மிகப்பெரிய அவஸ்தை. யாருக்கு? குறிப்பாக வண்டி ஓட்டுகிறவர்கள். எத்தனை உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். இப்போ என்னதான் செய்வது? தூக்கம் வருவதற்கு என்ன செய்வது? ரொம்ப 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 சிம்பிளான சில டெக்னிக்ஸ் தூக்கம் வருவதற்கு. நினச்ச நேரத்துலலாம் தூங்கி நினச்ச நேரத்தில் எழுந்திருச்சு அப்படின்னு ஒருத்தர் நினச்சானா அவருக்கு தூக்கமே வராது. ஒரு ரொட்டீன் என்பது இதில் மிக 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 முக்கியமானது. ஏனென்றால் நான் முன்பே சொன்னதுபடி உடல் என்பது அதுவே ஒரு காலச்சக்கரம். அது உங்களை ஒரு ஒழுங்குமுறையான வாழ்க்கையை நீங்கள் வாழுவீர்கள் என்று அந்த உடல் எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பொய்யாக்குகிறீர்கள். ஒரு நாள் 9 மணிக்கே கவுந்து அடித்து குப்புற அடித்து படுக்கலாம்.
அடுத்த நாள் ராத்திரி 1 மணி ஆனாலும் அவன் தூங்க மாட்டேங்கிறான். இந்த உடல் சொல்கிறது, நீ என்னதான்டா செய்ய போகிற? நீ 9 மணிக்கு தூங்க போறியா, 10 மணிக்கு தூங்க போறியா, எப்போதான்டா தூங்க போறியா, எனக்கு ஒழுங்கா ஒன்று சொல்லு என்று உடல் கேட்கிறது. அலட்சியம். ஒரு ஓடிடி தளம், அதனுடைய பேரை நான் சொல்ல விரும்பலை. அந்த ஓடிடி தளம் உலக அளவில் நிறுவப்பட்ட போது அந்த ஓடிடி நிறுவனரிடம் சிஇஓட்ட போய் கேட்டாங்க, உங்களுடைய மிகப்பெரிய போட்டியாளர் யார்? திரையரங்குகளுக்கு எதிராக ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருக்கீங்களா என்று அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், நோ, வி ஆர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஸ்லீப் என்று அவர் சொன்னார். எங்களினுடைய எதிரி யார் தெரியுமா? தூக்கம்தான் என்று சொன்னார். இப்படி சொல்லுவதற்கான லைசன்ஸ் அவருக்கு யார் சார் கொடுத்தது? யார் கொடுத்தது? தொழில் என்று வேண்டும் என்றால் பார்க்கிறவர்களினுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணம்லாம் அவங்களுக்கு வரணும்னா அவங்க என்ன ஆனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. அலட்சியம். ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், மேத்யூ வாக்கர் அவருடைய பேர். அவருடைய காணொலிகள் நிறைய இருக்குது, கட்டாயமாக நீங்கள் போய் பார்க்கணும். மேத்யூ வாக்கர் அவர் சொல்லுகிற சில புள்ளி விவரங்கள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. 5 வயதிலிருந்து 10 வயது வரை இருக்கிற சிறுவர்கள் உலகம் முழுவதும் தான் தூங்குகின்ற நேரத்தை 8 மணியிலிருந்து இப்போது 10:30 மணிக்கு தள்ளி போட்டிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்தை அவர் கொடுக்கிறார். பிறந்த குழந்தை எத்தனை நேரங்க தூங்கும்? காலங்காலமாக நமக்கு சொல்லப்பட்டது 18 மணி நேரம் தூங்கும் பிறந்த குழந்தை. இப்போது பிறக்கிற குழந்தைகள் 14:30 மணி நேரம் மாத்திரம்தான் தூங்குகிறது என்று சொல்லுகிறார். ஏன்? அப்பா அம்மா எந்நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த ஒளியினுடைய வீச்சு அந்த குழந்தைக்கும் தூக்கத்தை கெடுக்கிறது. அப்போது ஒரு தலைமுறையாக நாம் தூங்குகிற நேரம் குறைந்து கொண்டே வந்தால் என்ன நடக்கும் என்றால், அந்த நேரத்தில் தான் எனக்கு வெற்றி வேண்டும் என்று உழைக்கிறவர்கள் அந்த வெற்றியை காண்பதற்கு உயிரோடு இருக்கவே முடியாது என்பதுதான் சத்தியம். இந்த உடல் ரொம்ப அழகான ஒரு மிஷின்ங்க. அது தன்னுடைய தூக்கத்தை தானே எடுத்துக்கணும்னு விரும்புகுது. ஒரு அழகான ஆப்கானிஸ்தான் பழமொழி ஒன்று இருக்கிறது, காதல் என்று வந்துவிட்டால் அழகு தெரியாது, தூக்கம் என்று வந்துவிட்டால் தலையணை தெரியாது என்று ஒரு ஆப்கானிஸ்தான் பழமொழி இருக்கிறது. எந்த நேரத்திலும் தூங்க முடியும். நெப்போலியன் தன்னுடைய குதிரையின் மேலேயே நின்று கொண்டு தூங்குவானாம். போர்க்களத்துக்கு போயிட்டே இருக்கும்போது நடுவில் கேப்பே இல்லாததுனால குதிரை மேலேயே உட்கார்ந்துக்கிட்டே நெப்போலியனால் தூங்க முடிந்ததாம். அப்படி ஏதோ சில பேர் இருக்கலாம். டெஸ்லா என்று ஒரு மாபெரும் விஞ்ஞான மேதை இருந்தார். டெஸ்லா ஒரு தியரியை முன் வச்சார். அவர் தான் ஆல்டர்னேட் கரண்ட்டை கண்டுபிடிச்ச விஞ்ஞான மேதை. அவருடைய பெயரைத்தான் எடுத்து இப்போது எலான் மஸ்க் இந்த காருக்கு டெஸ்லா என்ற பிராண்டை உருவாக்கி இருக்கிறார். டெஸ்லா சொன்னார் 2 மணி நேரம் தூங்கினா போதும் என்று ஒரு தியரியை முன்வைத்தார். லியோனார்டோ டா வின்சியும் அதை பின்பற்றினார். எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, என்னால் அவ்வளோ நேரம் தூங்க முடியாது, எனக்கு இருக்கிற வேலைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேலே வேணும்னா கடவுள் கொடுக்கல, அதனால் என்னுடைய தூக்க நேரத்தை நான் குறைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி 2 மணி நேரம் மாத்திரமே தூங்குகின்ற பழக்கத்தை லியோனார்டோ டா வின்சியும் கொண்டார், டெஸ்லாவும் கொண்டிருந்தார். அந்த 2 பேருமே மிகச்சிறிய வயதில் மிகப்பெரிய நோய்கள் வந்து மறைந்து போனார்கள். மேதைகள் மறைவதால் யாருக்கு லாபம் நண்பர்களே? எனவே நம்முடைய உடலுக்கு நாம் கொடுக்க வேண்டியது நிறைவான தூக்கம். தூக்கம் வரல என்ன செய்வது? சில பேர் போய் படுத்துக்கிட்டு தூக்கம் வரலன்னா தூக்கம் வரணும்னு சொல்லிட்டு ஆடு எண்ணுவாங்க, கவுண்டிங் ஷீப்புன்னு சொல்லுவாங்க. உன்னுடைய வாழ்க்கையினுடைய நல்ல நிகழ்ச்சிகளை நினைத்து பார்த்தால் தூக்கம் வரும். சில பேர் அட்வைஸ், எதையுமே நம்பாதீங்க. ஏன்னா நல்ல நிகழ்ச்சிகளை நினைக்கணும் தான் ஆரம்பிப்பீங்க. காலையில் மனைவியோட போட்ட சண்டை ஞாபகம் வருமா வராது? நம்முடைய நினைவுகளை நம்மளால் அப்படி கட்டுப்படுத்த முடியாது. அவங்க ஆலோசகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தூக்கம் வரலனாக்க படுக்கையில் படுத்துட்டு தூக்கம் வரதுக்காக காத்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. யாராவது டைனிங் டேபிளில் உட்காந்து பசி எடுக்கணும்னு காத்திருந்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பசி எடுத்த பிறகு தான் டைனிங் டேபிளுக்கு வரணும், தூக்கம் வந்த பிறகு தான் படுக்கை அறைக்கு போக வேண்டும். தூக்கம் வருவது என்பது ஒரு ரொட்டீன் தான். 10 மணினா 10 மணி, 11 மணினா 11 மணி, இந்த நேரத்தில் நான் போய் படுப்பேன், இந்த நேரத்தில் எழுவேன் என்றால் உடல் 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் பார்த்துட்டா இப்போ தான் பையன் ஒரு வழிக்கு வரான்னு தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் கட்டாயமாக உங்களுக்கு தூக்கம் வரும். எனவே மிக முக்கியமான விஷயம் ரொட்டீன். அதுவும் ஒரு 40 வயதை நெருங்குகிற போது உங்களுக்கு மிக மிக தேவை ஸ்லீப் ரொட்டீன். ஏனென்றால் தூங்குகிற போதுதான் உடல் புதுப்பிக்கப்படுகிறது என்பதை திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இன்றிலிருந்து ஒரு புது விதியை மேற்கொள்ளும். உங்களினுடைய படுக்கை அறைக்குள் உங்களினுடைய செல்போன் நுழையக்கூடாது என்கின்ற புது விதியை இன்றிலிருந்து ஆரம்பிக்கும். அது முடியாதுங்க, ஏன்னா அலாரமே அதில் தாங்க இருக்கு.
உங்கள் உடலை விட ஒரு அலாரம் உங்களுக்கு தேவையா என்ன? இல்லை அந்த பழைய காலத்தில் மண்டையில் தட்டி ஒரு அலாரம் வச்சுப்போம், அதை கூட பக்கத்தில் வச்சுக்கோங்க. செல்ஃபோன் அங்கே இருக்கக்கூடாது. அது இருக்க வேண்டிய இடம் உங்களினுடைய லிவிங் ரூம், உங்களினுடைய வீட்டினுடைய வரவேற்பு அறை தவிர உங்களினுடைய படுக்கை அறை அல்ல. இந்த நேரத்தை உடலுக்கு கொடுத்தால்தான் அடுத்த தலைமுறை என்று ஒன்றே இந்த உலகத்தில் இருக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு மிக மோசமான ஸ்லீப்பிங் டிஸார்டரில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது இருக்குங்க, டாக்டர்கிட்ட போய் மருந்து கொடுப்பாருங்க, அதை சாப்பிட்டா தூக்கம் வந்துருங்க. மருந்துகளில் அடிமையாகி தூக்கத்தை வரவழைத்து கொள்ளுவதை போன்ற ஒரு துரோகத்தை நம் உடலுக்கு நாம் செய்யவே முடியும். மிக அதிகமாக காஃபி அருந்துவது, ட்ரிங்கிங் ஹேபிட், ஸ்மோக்கிங் ஹேபிட், இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சரியாக தூக்கம் வராது. கவலைகள் எல்லாவற்றையும் தலையிலே சுமந்து கொண்டு இந்த உலகத்தை நான் தான் தாங்குகிறேன், கவலை இருப்பதனால் தூக்கம் வரவில்லை என்று உங்களைப் போலவே நானும் நினைத்து கொண்டிருந்தேன். ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, நாம் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த உலகம் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தான் எல்லாத்தையும் தூக்கி வச்சுருக்கீங்க, எல்லா பிரச்சனையும் நீங்கள் தான் சால்வ் பண்ணோம், நீங்கள் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது, உங்கள் அலுவலகமே ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, நல்லா ஜாம் நடக்கும். அதனால் நான் தான் என்று நினைக்கிற அந்த நினைப்பை கட்டுப்படுத்தி எல்லாவற்றையும் கடவுளின் பாதங்களில் வைத்து விட்டேன். என் கவலைகளை தீர்ப்பது இனிமேல் அவனுடைய பொறுப்பு, நான் வணங்குகிற அந்த தெய்வத்தினுடைய பொறுப்பு என்று நினைக்கிறவர்களுக்கு அந்த கவலைகளிலிருந்து விடுபட்டு, கண்ணீரிலிருந்து விடுபட்டு தூக்கம் என்கின்ற அருட்பிரசாதம் நிச்சயமாக கிடைக்கும். நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கின்றேன். இந்த அழகான மாலையை எனக்கு கொடுத்த போது எனக்கு கம்பராமாயணத்திலிருந்து ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. எனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு இலக்கியத்தில் தான் தூங்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். சீதை அசோகவனத்திலே இருக்கிற போது அரக்கியர்கள் எல்லாரும் சேர்ந்து சீதையை குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போது திரிசடை என்கின்ற விபீஷணனுடைய மகள், அவள் மாத்திரம் அங்கே பக்கத்தில் பார்த்து தூங்கிட்டு இருக்கா. பார்த்தீங்களா, சில பேருக்கு என்ன நடந்தாலும் அவங்களால தூங்க முடியுது பாருங்கள். திரிசடை அப்படி தான் தூங்கிக்கிட்டு இருந்தா. அதிகாலையில் எழுந்து திரிசடை சொன்னால் எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் ராவணன் தோற்று ஓடினான், ராமன் ஜெயித்து சீதையை அழைத்து கொண்டு போவது போல கனவு வந்தது. உடனே சீதை ரொம்ப பரபரப்பு, அப்புறம் என்னாச்சு, இவங்கெல்லாம் கத்தினாங்க, நான் முழிச்சுக்கிட்டேன்னு திரிசடை சொன்னான். கம்பன் எழுதினான், இன்னமும் துயில்க என்று இருக்கை கூப்பினாள் சீதை என்று எழுதுகின்றான். திரிசடையை பார்த்து சீதை சொன்னாலாம், இன்னமும் துயில்க, ஏன்னா தூக்கத்தை தொடருகிற போது கனவும் தொடரும் என்று சீதை விரும்பி இருக்கின்றாள். சீதை சொன்னதையே உங்களுக்கும் சொல்லி நான் விடை பெறுகின்றேன். இன்னமும் துயில்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த மேடையில் 3 டாக்டர்கள், நிகழ்ச்சி டைரக்டர் ஒருத்தர், ஒரு பேராசிரியர், ஒரு பாமரன் நான். அந்த டாக்டர் இப்போ பேசினாங்களே, ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. பாரதி மேடம் சில நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் ஒவ்வொருத்தர் சொன்னதையும் தொகுத்துட்டா நான் போதும், ஏன்னா ஊர் தானே நமக்கு தலைப்பு. பாரதி மேடம் சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் வீட்டில் இருக்கிறவர் 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குற மாதிரி பாருங்க அப்படின்னாங்க. அதுக்கு முக்கியமாக பெண்கள் தான் உதவி செய்யணும். அந்த ஆள் அரை தூக்கத்தில் இருக்கும்போது நான் ஒன்று சொல்லுவேன், உங்கள் அம்மாவை பற்றின்னு சொல்லக்கூடாது. சொல்கிறதே நீங்கள் தான். அப்புறம் 8 மணி நேரம் அவன் எதில் தூங்குவான்? அதனால தான் அவன் கொரட்டை விடுற மாதிரி நடிச்சிருக்கான். ரொம்ப நல்ல மேடை அது. உறவுகளை பற்றி என்னமா சொன்னாங்க. அதில் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, உறவுகள் நீங்கள் எப்போவோ ஒரு ஊரில் போய் நட்டு வச்ச மாமரம், ஒரு மாங்கொட்டையை வச்சுட்டு வந்திருக்கான். அந்த பாட்டி அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த பையனை நினைக்கும்னு. ஊர் மனம்ன்றது அதுதான், ஊரை தேடி போகிறது அதுதான். டாக்டர் சிவராமன் அவர்கள் உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னாரு. நீரும் நிலமும் சேர்ந்தது தான் ஊர். இவ்வளவு தாங்க ஊர். அவர் அரிசி பருப்பு சோறு உங்கள் ஊரில் இருக்குன்னாரு. இருக்குங்களா என்ன? பார்த்தீங்களா, வந்த உடனே இந்த ஊரில் எது சிறப்புன்னு சொல்கிறோம்ல, நீங்கள் எல்லாம் ஒவ்வொன்று கத்துறீங்கல்ல, இதுதான் ஊரை டச் பண்ணுறதுன்னு அர்த்தம். டாக்டர் பாலாவை சொல்லவே வேணாம், எங்கள் ஊர்க்காரன்னு சொன்னேன்னு நீங்களாம் எப்படியா கைதட்டினீங்க. பாரதி மேடம் ரொம்ப நல்ல பாட்டெல்லாம் சொன்னாங்க. தூங்காதே தம்பி தூங்காதே. எங்களுக்கும் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருக்கிறாரு. அவங்களுக்கு பட்டுக்கோட்டை எழுதினா எங்களுக்கு அவர் எழுதுவாரா, எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா,
அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. மொத்தம் 18 முறை ஊர் என்ற சொல் வரும்படி ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறார்னா இது கண்ணதாசன் மட்டும்தான் முடியும். ஊர் டைகிரிஸ் யூப்ரட்டிஸ்ன்ற நதிக்கரைகளில் தோன்றிய பட்டணத்துக்கு ஊர் யூஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் இருந்ததா. சோழர் காலத்தில் ஊர் எனப்படுவது உறையூரே. அந்த காலத்தில் ஊர்னா உறையூர் தான் சொல்லியிருக்கிறான். ஊர்ந்து நகர்வது நகரம், ஊர்ந்து வளர்வது ஊர். சீக்கிரமாக விரியாது. ஊர்தல்னா தரையோடு போகிறது. இப்போ நத்தை ஊர்ந்ததுன்றோம்ல, இந்த ஊர்ன்றதுல தான் நிறைய சொற்கள் வந்திருக்கு. ஊர்தி, ஊர்வலம், ஊர்கோலம், ஊருணி, இது மாதிரி நிறைய சொற்களை உருவாக்குறதுக்கு வேர் சொல் ஊர். ஊர் கூடி தேர் இழுத்தல், ஊருக்கு முன்னாடி உலக்கைக்கு தாலி கட்டுறவன், இதெல்லாம் பழமொழி. ஊர் வம்புக்கு போகாத. இப்போ இந்த 10 மணி வரைக்கும் சுற்றிட்டு வர்றானே அவனை என்ன சொல்லுவாங்க? ஊர் சுற்றி பய, ஊர் பொறணி, ஊர் பழி, நிறைய இருக்கு. ஒரு பெரியவரை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு வயசாயிருச்சே இன்னும் நரைக்கலையே, என்ன காரணம்? யாண்டு பலவாக நரையில ஆகுதல். அவர் நிறைய சொல்கிறாரு. மனைவியும் மக்களும் ரொம்ப மாண்புடையவர்கள், என்னுடைய வேலைக்காரங்க எல்லாரும் சொல்லு முன்னாடி செய்கிறவங்க. நிறைவாக சொல்கிறார், ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. நான் இருக்கிற ஊரில் நல்லா படித்தவங்க, புத்திசாலிகள் நிறைய பேர் இருக்கிறான். அந்த ஊரில் நான் இருக்கிறேன், அதனால் எனக்கு நரைப்பதில்லை. நல்லவர்கள் வாழுகிற ஊரில் ஒருவன் வாழ்ந்தால் நரை கூட வராது என்று தமிழ் சமூகம் நம்பி இருக்கிறது. ஊராண்மைன்னு ஒரு சொல் இருக்கு, பிறருக்கு உபகாரம் செய்வதல் அப்படின்னு அதுக்கு பேர். கோயம்புத்தூர் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஊர். இந்த ஊருக்கு என்ன காரணம்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்போ மதுரை அப்படின்ற ஊருக்கு மதிரா அப்படின்னு பழைய இலக்கியங்களை சொல்கிறாங்க. மதுரையை சுற்றி மதில்கள் இருந்ததாம், மதில்கள் இருந்த நகரம் மதிரான்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு கோவன் புத்தூர்னு தான் பேராமே. முதல்ல கோவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், பழங்குடியினர் அல்லது கோசர்கள்னு சொல்கிறாங்க. அது மருவி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். திப்பு சுல்தான் கூட இந்த ஊரை ரொம்ப விரும்பி இருக்கிறாராம், பல முறை வந்திருக்கிறாராம், படையெடுத்திருக்கிறாராம், ஜெயிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தை விட வணிக பாதையில் ரோமன் பாத் அப்படின்னு ஒரு வணிக பாதை இருந்தது. அந்த வணிக பாதையின் நடுநாயகமான ஊராக அன்றைக்கே இருந்த ஊர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறார். முசிறின்ற துறைமுக நகரத்திலிருந்து அரிக்கமேடு வரைக்கும் போகிற அந்த வணிக பாதையில் ரோமன்ஸ் காயின்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு இந்த ஊரில். அது மட்டும் இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்ம பேரூருக்கு வந்திருக்கிறார். அதனால் பக்தி இலக்கியத்திலையும் இந்த ஊர் ரொம்ப முக்கியமான ஊர். கோணியம்மன் கோயில், தண்டுமாரியம்மன் கோயில், இந்த ஊரை காக்கிற காவல் தெய்வங்கள் இருக்குது. பக்கத்தில் மருதமலை. எந்த நேரமும் ஏசியில் இருக்கிற ஒரு ஊர் அப்படின்னா பெங்களூருக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கலாம் கோயம்புத்தூரை. ஊர் என்பது நமக்கு ஒரு அடையாளங்க. அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்முடைய தேசம், அதுக்கு முன்னாடி நம்ம எதை சொல்கிறோம்? அந்த ஊரை சொன்ன உடனே ஒரு பாசம் வரும் பாருங்க, அது இந்த ஊருக்கு இருக்கிற பெருமை இல்லையா? ஊர் பாசம்ன்றது ரொம்ப முக்கியம். நான் 90களில் இருந்து கோயம்புத்தூருக்கு வரேன். அப்போல்லாம் நான் இங்கே வரும் முன்னாடி ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வருவேன். கோயம்புத்தூருக்கு போகிறோம்னா ஏதோ ஊட்டிக்கு போகிற ஞாபகத்திலே வருவோம், அவ்வளவு குளிரும். இப்போ இந்த ஒரு 30-40 வருஷத்தில் இந்த ஊரினுடைய தட்பவெப்பம் மாறி இருக்கிறது. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? ரொம்ப நல்லா அம்மா சொன்னாங்க, மரங்களை நாம் நேசிக்க தவறிவிட்டோம். அப்படின்னா இந்த ஊருக்கு பழம்பெருமை என்னவோ அதை நோக்கி மீண்டும் நகர்த்துவதற்கு உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்க வேண்டும், இதில் அலட்சியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் என்னோட வேலை. அவினாசி ரோட்டில் பூராமே உயர போகும்போது வண்டி, இந்த ஊரை யூ-டர்ன் ஊராயிருச்சு. ஆனால் எவன் எதில் திரும்புகிறான்னு தான் தெரியல. அது என்னன்னே தெரியலைங்க. நமக்கு ஒரு வீட்டை விட்டு வெளியில் வந்த பிறகு பொறுப்புன்றது குறைந்து விடுகிறது. மற்ற நாடுகளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னென்னா,
ஊரை பற்றிய அக்கறை அதிகம் இல்லாதவர்கள் இந்தியர்கள் என்கிற ஒரு கவலை எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இப்போ சமீபத்தில் ஜப்பான் நாட்டில் பூகம்பம் வந்தது. அந்த பூகம்பம் வந்த உடனே அந்த ஊர்லலாம் ரேஷன் கொடுக்குறாங்க, தண்ணீர் மற்றதெல்லாம். அவன் சத்தம் இல்லாமல் க்யூவில் நின்று வாங்குறான்யா. நம்ம ஊரில் ரேஷன் கடையில் 1000 ரூபா தர்றானோன்னு என்ன அடிதடின்றீங்க. யாருமே இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை நம்ம ஊரில். சார், பாத்ரூமை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம். வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ உங்கள் தெருவில் உங்கள் ஏரியாவில் கார்பரேஷன்லேருந்து ஒரு குப்பை தொட்டி வந்து வைக்கிறாங்கன்னு வைங்க. உங்கள் வீட்டு வாசலில் வச்சாங்கன்னா என்ன செய்வீங்க? 4 பேரை ஏற்பாடு பண்ணி ராத்திரியோட ராத்திரியை தூக்கி வேறு வீட்டில் போய் வச்சுருவோம். என் வீட்டு வாசலில் எதுவும் இருக்கக்கூடாது, ஆனால் வீடு தெரு சுத்தமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கா இல்லையா? இந்த எண்ணம் மாறும்போது தான் ஊர் சுத்தமாகும், நாடு நல்லா இருக்கும். இது தயவு செய்து நினைவில் வச்சுக்கணும். ஆறு இல்லாத ஊரின் அழகு பாழ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆறுகளே இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது. ஒரு ஊரில் ஆற்றுல மண்ணை காணும். அதை கொண்டு போகிறவங்கள பற்றி சொன்னோம்னா நம்மளை கொண்டு போயிடுவாங்க. யாருக்குமே இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணுன்ற எண்ணம் இல்லை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி மனம் சுவை இருக்கிறது. அதை மெயின்டைன் பண்ண தயவு செய்து உங்கள் ஊரை பற்றி சொல்லிக் கொடுங்க. மதுரையில் இருந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி பார்க்காதவன் எத்தனை பேர் இருக்கான்? வெள்ளைக்காரன் வெளிநாட்டுக்காரன் வந்தான்னா ஒரே ஒரு சிலைக்கு முன்னாடி 1 வாரம் நிற்கிறான். நம்ம மீனாட்சி முன்னாடியே 2 செகண்ட் தான் நிற்போம். இவன் வேறு சிலைக்கு முன்னாடி விடிய நிற்கிறான். போச்சோன்னாலும் போக மாட்டேங்கிறேன் அவன். காரணம், நமக்கு அந்த மாதிரி ஒரு பார்வை இல்லை. நம்ம ஊரினுடைய பழம் பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகிற பணியை நீங்கள் செய்தால் ஊரின் மரியாதையும் பெருமையும் கொண்டு போகப்படும். உங்கள் ஊருக்குன்னு ஒரு உணவு இருக்குது, ஒரு தல புராணம் இருக்குது, ஒரு காவல் தெய்வம் இருக்குது, சில வகை மரங்கள் இருக்குது. கடம்ப மரங்கள் அதிகம் இருக்கிற கடம்ப வனம் தான் மதுரை. நம்ம ஊரில் கோயில்களை வச்சு கோயில்களுக்கு ஸ்தல விருட்சம்னு ஒன்று கொண்டாந்து வச்சான். அப்படி வச்சாலாவது மரங்களை காப்பாற்றுவோம்னு. நாம் அதெல்லாத்தையும் மறந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். இனிமேலாவது மரங்களை நடுவதை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. டெல்லியில் இப்போ மூச்சு விட முடியாமல் முகமூடி போட்டுக்கிட்டு இருக்காங்க, பார்க்குறீங்கல்ல? டெல்லியை விட்டு விமானங்கள் கிளம்பவும் முடியலை, புகை மூட்டம் வருது, அங்கே பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. சென்னையில் போகி வந்து அவலத்தையும் போட்டு எரிக்கிறான். ஏன் எரிக்கிறான்னு அவனுக்கும் தெரியல, எரிடான்றான். நம்ம சென்னையும் தூத்துக்குடியும் பட்ட பாட பார்த்த பிறவாவது ஊர்களை பற்றிய அக்கறை நமக்கு வரவில்லை என்றால் நாம் தவறு செய்கிறோம் என்ற அர்த்தம். சென்னையில் மழை வரும்போது தூத்துக்குடிக்காரங்களாம் படு கமெண்ட் அடிச்சிருக்காங்க. ஏரியிலலாம் வீடை கட்டினா என்னையே ஆகிறது? தண்ணியிலேருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அதுக்கப்புறம் பாருங்கள், திருநெல்வேலியில் அடித்தது 95 சென்டிமீட்டர் மழை. 3 நாள் 4 நாள் மூச்சு விட முடியலை. தயவு செய்து இயற்கை சூழலை பாதுகாக்க உங்கள் ஊர்களை இன்னும் இயற்கையோடு இயைந்த ஊராக மாற்ற முயற்சி செய்யுங்கள் என்கிற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கிறேன். பழைய கதைகளை பேசிக்கொண்டே போக வேண்டாம். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லைன்னா பாரதி, எங்கள் ஊர் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு. நான் கூட சின்ன பிள்ளையில் 6:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு தூங்கியிருப்பேன். பாரதி மேடம் சொன்னாங்களே, வெளிச்சத்தை விரட்டி போனவர்கள்னு. எங்கள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அலட்சியம் வேண்டாம். உயிர், உணவு, உறவு, உறக்கம் இது எல்லாம் ஒழுங்காக இருந்தாலும் ஊர் நல்லா இருந்தால் தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்க முடியும். ஊரை பாதுகாத்து கொள்ளுங்கள், உலகை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏற்கனவே பெருகி வருகிற போர்கள், அச்சுறுத்தல்கள் இதெல்லாமே இருக்குது. நம்ம ஊர் நல்ல ஊர் தான், இப்போ ரொம்ப கெட்டு போச்சு. அதை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வரும் பெரும் பணி உங்களிடம்தான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் முயற்சி எடுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.